ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற இன் டிஃப்ரெண்ட், அதாவது ஃபிசிக்ஸில் நம்ம படித்த உராய்வுக்கும் இங்கே நம்ம படிக்கிற உராய்வுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபிசிக்ஸில் வந்துட்டு தியரட்டிக்கலாக பார்ப்போம், கிளியரா தியரட்டிக்கலாக பார்ப்போம். பட் மெத்தமெட்டிக்கல் ரீதியான வந்துட்டு இந்த கம்பைன் மேக்ஸில் தான் பார்ப்போம். ஸோ அதுலேயும் வந்துட்டு அப்ளைடில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் தியரி கதைக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லா பேருக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு இதாக இருக்குமே, அதாவது டச் விட்டு போயிருக்குமே. இப்போ 25 பேச்சாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டாக பேச்சாக இருந்தாலும் சரி, 26 பேச்சாக இருந்தாலும் சரி, 27 பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்து போட்டு கல்விக்குள்ளே போவோம். அதாவது சின்ன தியரி தான் இதுக்குள்ளே இருக்குது பெரும்பாலும். அதாவது பெரிய தியரி, இந்த கேள்வி செய்யறதுக்கு பெரிய தியரி வேணுன்ற அவசியம் இல்லை, சரியா? சின்ன தியரி தான் தேவை. பட் உங்களுக்கு எங்க இருக்கிற நாலேஜ் தேவைன்னு சொன்னா, அல்ஜிப்ரா ட்ரிக்னோமெட்ரியில் இருக்கிற நாலேஜ் வந்துட்டு இங்க தேவைப்படும். அப்ளைட்ல எந்த கேள்வி தொடர்றேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி அல்ஜிப்ராட நாலேஜ் வந்துட்டு எங்கேயும் தேவைப்படும், பிளஸ் அப்ளைட் நாலேஜோட. கிளியரா? இப்ப நான் ஒரு ஆய்வுல இங்க செல்ல போறது அப்ளைட் நாலேஜை மட்டும் தான் செல்ல போறேன், சரியா? இப்ப உங்களுக்கு சேர்மார் வளமையா தியரி இந்த ரீதியில படிச்சு தருவாங்களே, அதைத்தான் இங்க சொல்லி தரப்போறேன். மற்றபடிக்கு நம்ம கேள்வியில தான் பார்க்க போறோம் என்ன, எப்படி எப்படியான லூப், அதாவது கொஸ்டின் வந்துட்டு எப்படி எப்படியெல்லாம் வரலாம், எப்படி எப்படியான லூப்புக்குள்ளால வந்துட்டு அதுல இருக்கிற, அதாவது என்ன மெயின் விஷயம் என்ன, பேக் போன் என்ன, அந்த கேள்வியில எல்லாத்தையும் பார்ப்போம் கேள்வியில தான். கிளியரா? இப்போ அந்த கேள்வி நான் எப்படி டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதில் பாஸ் பேப்பர் கொஸ்டினும் இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்ல, அதில் இருக்கிற பாஸ் பேப்பர் கொஸ்டினும் இருக்குது. அப்போ நம்ம மாடல் கொஸ்டின் செஞ்சு பார்த்து போட்டு பாஸ் பேப்பரில் என்ன மாதிரி வருது, இப்போ நமக்கு ஒரு இந்த வருஷம் அந்த கொஸ்டினும் செஞ்சு பார்ப்போம், இந்த வருஷம் அந்த கொஸ்டினையும் செஞ்சு பார்ப்போம், அதில் என்ன மாதிரி கொஸ்டின் வந்துச்சு, அப்படி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கிளியரா? இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். ஸோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டு மேற்பரப்புகள், ரெண்டு சர்ஃபேசஸ், சரியா? ரெண்டு சர்ஃபேசஸ் ஒன்று சார்பாக ஒன்று என்ன செய்யணும், இயங்க எத்தனிக்கணும். அப்போ மட்டும்தான் உராய்வு வந்துட்டு தோன்றும். கிளியரா? ஒன்று சார்பாக ஒன்று இயங்க எத்தனிக்கணும், அதாவது ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கணும், அது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்துட்டு என்ன சொன்னா, ஒன்று சார்பாக இன்னொன்று என்ன செய்யணும்னா இயங்க எத்தனிக்கணும், மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இருக்கக்குள்ள, அப்படி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மற்ற மேற்பரப்பால மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ற அந்த மேற்பரப்புக்கு கொடுக்கிற விசைதான் என்னன்னு சொல்லுவோம், உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ற சர்ஃபேஸுக்கு மற்ற மேற்பரப்பால கொடுக்கிற என்ன, ஒரு எதிர்ப்பு விசைதான். அதாவது அந்த இயக்கத்துக்கு எதிராக மற்ற மேற்பரப்பால கொடுக்கிற ஒரு எதிர்ப்பு விசைதான் என்ன, உராய்வு விசை. ஸோ உங்களுக்கு உராய்வு இதில் டெஃபினிஷன் இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஃபிசிக்ஸ்லையும் வந்துட்டு இது ஸ்ட்ரக்சர்லையும் கேட்டிப்பான் இது மாதிரி, சரியா? இப்போ பார்ப்போமே. இப்போ ஒரு நிலத்தில் ஒரு கரடான நிலம், சரியா? இது ஒரு கரடான மேற்பரப்பு. இந்த கரடான மேற்பரப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது, ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இப்ப கேட்கிறான் கேள்வி வந்துட்டு என்னன்னு சொன்னா, இந்த பெட்டியில உராய்வு விசை தொழிற்படுமா, இந்த பெட்டியில உராய்வு விசை தொழிற்படுமா? செட்ல சொல்லுங்க அப்போ, எஸ்ஸா நோவா? எஸ், நோ, எஸ். ஒரு கரடான மேற்பரப்புல ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த பெட்டியில வந்துட்டு உராய்வு விசை தொழிற்படுமா? ஆன்சர். உராய்வு விசை வந்துட்டு தொழிற்படாது. ஏன் தொழிற்படாது, என்ன ரீசனால தொழிற்படாது? நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினிஷன்ல,
உராய்வு விசைக்கான டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? ஒரு மேற்பரப்பு சார்பாக மற்ற மேற்பரப்பு என்ன செய்யணும்? இயங்க எத்தனிக்கணும். இங்க ரெண்டுமே ஓய்வுல தான் இருக்குது. அந்த கரடான மேற்பரப்பு இயங்குவதற்கு எத்தனிக்கையும் இல்லை, அந்த பெட்டி என்ன செய்யும் இல்லை, இயங்குவதற்கு எத்தனிக்கையும் இல்லை. அப்படி அப்படி இருக்கக்குள்ள ஒன்று சார்பான மற்றையதென்ற இயக்கம், அதை சொல்லுவோம் சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி. சார்பு இயக்கம் இங்க 0. என்ன? சார்பு இயக்கம் இங்க 0. சோ என்ன? நோ ஃப்ரிக்ஷன். கிளியரா? உங்களுக்கு ஏதும் விளங்கலாட்டி செட்ல கேளுங்க. அப்படி உங்களுக்கு செட் பார்க்கப்படலாட்டி நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. கிளியரா? இப்ப உராய்வு விசை வந்துட்டு தொழிற்படலைன்னு சொல்லிட்டேன். அப்ப இப்ப உராய்வு விசை வந்துட்டு தொழிற்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த பெட்டிக்கு நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெட்டிக்கு நீங்க எக்ஸ்டர்னல், அதாவது வெளி வெளி ஆளாகவோ அல்லது வெளிப்புறமாகவோ நீங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃபோர்ஸை வந்துட்டு ஒப்போஸ் பண்ணும் எதுன்னு சொன்னா இந்த கரடான மேற்பரப்பு. அந்த எஃப் எதிர்க்கும், அந்த எஃப் வந்துட்டு எதிர்க்கும் அந்த கரடான மேற்பரப்பு. எப்படி எதிர்க்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கரடான மேற்பரப்பு என்ன செய்யும் சொன்னா, அந்த பெட்டிக்கு ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கும். என்ன எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுக்கின்ற விசைக்கு எதிர் திசையில அந்த விசையை வந்துட்டு கொடுக்கும். இவரைத்தான் சொல்லுவோம் உராய்வு விசை. இவர் என்ன உராய்வு விசைன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். இதுல 3 வகையான உராய்வு விசை வந்துட்டு இருக்கும். ஏன் இந்த 3 வகையான உராய்வு விசை வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா, இந்த எஃப் பொறுத்து தான். இந்த எஃப் பொறுத்து தான். சரியா? இப்ப எஃப் வந்துட்டு நான் உதாரணத்துக்கு 5 நியூட்டனா இருக்கக்குள்ள ஒரு எஃப் இருக்கும். சரியா? எஃப் வந்துட்டு 10 நியூட்டன் இருக்கக்குள்ள இன்னும் ஒரு F1 ஒன்று இருக்கும். எஃப் வந்துட்டு 15 நியூட்டன் இருக்கக்குள்ள ஒரு உராய்வு விசை இருக்கும். எஃப் வந்துட்டு 20 நியூட்டன் இருக்கக்குள்ள ஒரு உராய்வு விசை இருக்கும். கிளியரா? இது F0, F1, F2, F3. இப்ப F0, F1, F2, F3 எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க 5 நியூட்டனை கொடுக்க போக்குள்ள 5 நியூட்டனை பிரயோகிக்கீங்க, அந்த பெட்டி வந்துட்டு என்ன செய்யல, மூவ் ஆகல. அந்த 5 நியூட்டன் விசையை கொடுக்கீங்க, அந்த பெட்டியில வந்துட்டு 5 நியூட்டன் விசையை கொடுக்கீங்க, இந்த பெட்டி வந்துட்டு மூவ் ஆகல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பெட்டி சமநிலையில ஈக்குலிபிரியத்துல இருக்குது. சமநிலை விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே? சமநிலை, ஒரு பொருள் சமநிலையில இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன் எல்லாம் என்ன, அதாவது செல்லுபடியாகும்? ஒன்று, அதண்ட -x டிரெக்ஷன்ல இருக்கிற எல்லா விசைகளும் +x டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகளுக்கு சமன். அதே மாதிரி +y டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகள் எல்லாமே -y டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகளுக்கு சமன். அந்த பொருளின் எந்த புள்ளி பற்றியான விசை திருப்பமும் 0. இது வந்துட்டு ஒரு பொருள் சமநிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா செல்லுபடியாகின்ற நிபந்தனைகள். இப்ப சொல்லுங்க, அந்த கேபிட்டல் F 5 நியூட்டன், சரியா? அந்த பொருள் வந்துட்டு அசையல. அப்ப அந்த டைம்ல தொழிற்படுற உராய்வு விசை என்ன? எஸ், நிலையியல் உராய்வு விசை. அதோட பெருமானம் என்ன? F0 என்ன? F0 5 நியூட்டன் தான். எப்படி? F0 5 நியூட்டன் தான். F1 இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, F நீங்க அப்படியே 5 நியூட்டனாகவே வச்சிருக்கல. F நீங்க கூட்டிக் கொண்டு போறீங்க, படிப்படியாக கூட்டிக் கொண்டு போறீங்க. ஒரு கட்டத்துல 10 நியூட்டன் ஆகுது.
கேபிட்டல் எஃப் வந்துட்டு 10 நியூட்டன் ஆகுது. அப்பையும் அந்த பொருள் வந்துட்டு அசையல. அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல தொழிற்படுற உராய்வு விசை வந்துட்டு F1. அந்த F1 பெருமானம் என்னவா இருக்கும்? 10 நியூட்டன். ஏன்? அந்த பொருள் வந்துட்டு அசையல, சமநிலையில இருக்குது. சமநிலையில இருக்குது அப்படின்னு சொன்னா இடம் நோக்கிய விசையும் வலம் நோக்கிய விசையும் சமன். மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற விசையும் பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற விசையும் சமன். அப்ப எனக்கு இங்க பிளஸ் எக்ஸ்ல எனக்கு கேபிட்டல் எஃப் இருக்குது, மைனஸ் எக்ஸ்ல ஸ்மால் எஃப் இருக்குது. அப்ப எனக்கு கேபிட்டல் எஃப் சமன் ஸ்மால் எஃப். எப்ப வரைக்கும்? இந்த 10 நியூட்டன் வரைக்கும். நான் 10 நியூட்டன்ல இருந்து படிப்படியாக அதிகரிச்சுட்டு போய் 15 நியூட்டன் ஆகக்குள்ள அந்த பொருள் மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது. என்ன செய்யுது? மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது. ஆனா இயங்கல. மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது, இயங்கல. பட் சரியா? இப்ப அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது F2. F2 வந்துட்டு 15 நியூட்டனாக இருக்கும். இப்ப 20 நியூட்டன் நீங்க F கொடுக்கீங்க. 20 நியூட்டனை கேபிட்டல் F கொடுக்கீங்க. இப்ப என்ன செய்யும் அந்த பொருள்? எக்ஸலரேட் ஆகும். என்ன செய்யும்? ஆர்முடுகளுக்கு உட்படும். ஏன்? எனக்கு இங்கால பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு 20 நியூட்டன் கிடைக்குது அந்த பொருளுக்கு. பட் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு கிடைக்குது? 15 நியூட்டன் தான் கிடைக்கும். இப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன? கேபிட்டல் ஆர். 20 மைனஸ் 15. 5 நியூட்டனால என்ன செய்யும்? 5 நியூட்டன் விலையுள் விசை பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி என்ன செய்யும்? அந்த பொருள் வந்துட்டு ஆர்முடுகள் அடையும். ஏதால் ஆர்முடுகள் அடையும்? 5 கீழ் எம் ஆல. இந்த பொருள் ரத்தினிவு எம் ஆக இருப்பின் 5/m. அதால என்ன செய்யும்? இந்த பொருள் வந்துட்டு ஆர்முடுகள் அடையும். இப்ப நான் சொன்னனே, எப்ப இந்த 5 நியூட்டன் பிரயோகிக்கும் போது அந்த பொருள் அசையல, அந்நேரம் உராய்வு விசை வந்துட்டு 5 நியூட்டன். 10 நியூட்டன் பிரயோகிக்கும் போது அந்த பொருள் அசையல, அந்நேரம் அதன் உராய்வு விசை வந்துட்டு 10 நியூட்டன். அந்த அசையாம இருக்கக்குள்ள நம்ம கொடுக்கம் தானே, அசையாம இருக்கக்குள்ள அந்த கரடான மேற்பரப்பால அந்த பொருளுக்கு கொடுக்கப்படுதானே விசை, அது ஒரு உராய்வு விசை தான். பட் என்ன டைப்பான உராய்வு விசைன்னு சொன்னா அதை சொல்ற நிலையியல் உராய்வு விசை. சரியா? அந்த பொருள் வந்துட்டு அசையல, ஒரு நிலையான இடத்துல இருந்து, அதாவது நிலையாக இருந்து கொண்டு அதை என்ன செய்யுது? பிரயோகிக்கப்படுது. அந்த பொருள்ல வந்துட்டு பிரயோகிக்கப்படுது. நீங்க என்ன விசையை கொடுக்கீங்களோ அதுக்கு சமனான விசையை என்ன செய்யுது? அந்த கரடான மேற்பரப்பு அந்த பொருளுக்கு கொடுக்குது. சரியா? அப்ப அது வரைக்குமான உராய்வு விசையை சொல்லுவோம் என்னன்னு சொன்னா நிலையியல் உராய்வு விசை. இந்த நிலையியல் உராய்வு விசை வந்துட்டு எப்ப மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, எப்ப மட்டும் இருக்கும்? 14 நியூட்டன் மட்டும் இருக்கும் நிலையியல் உராய்வு விசை. 15 நியூட்டன் ஆயினோட என்ன நடக்க போகுது? 15 நியூட்டன் ஆயினோட என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அது மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது. மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை சொல்லுவோம் எல்லை உராய்வு விசை. இப்ப நான் உராய்வு விசைக்கான எந்த ஒரு சமன்பாடுமே சொல்லி தரல இன்னும். சரியா? ஜஸ்ட் இது வந்துட்டு தியரி. கிளியரா? இப்ப அந்த பொருள் வந்துட்டு எப்ப மட்டு மட்டாக இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு நீங்க 15 நியூட்டன் பிரிவுக்குள்ளதான் என்ன செய்யுது? அந்த டைம்ல தான் இயங்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த டைம்ல இருக்கிற உராய்வு விசை வந்துட்டு எல்லை உராய்வு விசை. அந்த எல்லை உராய்வு விசை தான் ஃபார் எவர், அதாவது எப்பைக்குமே அந்த 15 நியூட்டன் தான் மேக்சிமம். இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கரடான மேற்பரப்பால அந்த
பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய மேக்சிமம் உராய்விசை FL லிமிட், மேக்சிமம் லிமிட் தான் 15 நியூட்டன். அந்த 15 நியூட்டன் தான் நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்லி எல்லை உராய்வு விசை. அப்ப 20 நியூட்டன் இருக்கக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று தொழிற்படும் தானே. அதற்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். சரியா? 20 நியூட்டனாக இருக்கக்குள்ள அதுக்கு சொல்லுவோம் இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். அந்த இயக்கவியல் உராய்வு விசை வந்துட்டு எல்லை உராய்வு விசையை விட சற்று குறைந்த பெறுமதி உடையதாக இருக்கும். கிளியரா? அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னு சொன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்ட விதம். அதாவது எப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு பொருளை நீங்க பைய இழுக்கக்குள்ள அதால ஒப்போஸ் பண்றது வந்துட்டு கூடுதலா இருக்கும். அதே இது நீங்க அந்த பொருளை நீங்க ஸ்பீட்டா இழுக்கக்குள்ள அந்த உராய்வு விசை வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உராய்வு விசையை விட குறைஞ்ச உராய்வு விசையை தான் அது கொடுக்கும். சரியா? இப்ப அதை சொல்லுவோம் வந்துட்டு இயக்கவியல் உராய்வு விசை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இயக்கவியல் உராய்வு விசை வந்துட்டு எல்லை உராய்வு விசையை விட குறைவாகத்தான் இருக்கும். அதை சொல்லுவோம் எஃப் கைனெட்டிக், இயக்கவியல் உராய்வு விசை. ஆனா நம்ம இங்க இந்த அப்ளைட்ல கொம்பைன் மேக்ஸ்ல அப்ளைட்ல வந்துட்டு இயக்கவியல் உராய்வு விசையை பத்தி கதைக்க மாட்டோம். அதால நீங்க குழம்ப தேவையில்லை. எல்லை உராய்வு விசைன்னு சொல்றாரு, இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்றாரு, இயக்கவியல் உராய்வு விசை எல்லை உராய்வு விசையோட குறைவா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி நீங்க எதுவும் குழம்ப தேவையில்லை. நம்ம இங்க எல்லாமே டீல் பண்ண போறோம் எல்லை உராய்வு விசையோட மட்டும்தான். கிளியரா? சரியா? இப்ப இதை சொல்லுவோம் இயக்கவியல் உராய்வு விசை அப்படின்னு சொல்லி. இப்ப சயின்டிஸ்ட்மார் கண்டுபிடிச்சாங்க என்ன சொன்னா இந்த எல்லை உராய்வு விசைக்கும் அந்த பொருளின் மறுதாக்கத்துக்கும், அதாவது அந்த கரடான மேற்பரப்பால வழங்கப்படுகின்ற மறுதாக்கத்தின் விகிதத்துக்கும் இடையிலான விகிதம் வந்துட்டு மாறிலி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு கரடான மேற்பரப்பால அது கொடுக்கின்ற மேக்சிமம் உராய்வு விசை, அதாவது எல்லை உராய்வு விசை, அதுக்கும் அதாவது அந்த ஒரு பொருள் ரெண்டு மேற்பரப்பு வந்துட்டு டச்ல இருக்கக்குள்ள ஒரு மேற்பரப்பால மற்ற மேற்பரப்புக்கு ஒரு செவ்வன் மறுதாக்கம் ஒன்று கொடுக்கப்படும். அந்த செவ்வன் மறுதாக்கம் எப்பொழுதும் தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். அந்த செவ்வன் மறுதாக்கம் ரெண்டுக்கும் இடையிலான விகிதம், சரியா, ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் எப்போதும் ஒரு மாறிலியாக இருக்கும்ங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி பேர் வச்சாங்க என்னன்னு சொல்லி எல்லை உராய்வு குணகம். சரியா? எல்லை உராய்வு குணகம். இந்த நம்ம செய்யற கேள்வி ஃபுல்லா இந்த சமன்பாடை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இதுல டவுட் ஏதும் இருந்தா இப்பவே கேட்டுக்கொள்ளுங்க. FLக்கும் அந்த கரடான மேற்பரப்பால அந்த பொருளுக்கு கொடுக்கின்ற செவ்வன் மறுதாக்கத்துக்கும் இடையிலான விகிதம் என்னவா? மாறிலியாம். அந்த மாறிலிக்கு பேர் என்னவா? எல்லை உராய்வு குணகம். டவுட் இல்லையா? ரிப்பீட் தி எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான நோட்ஸ் தருவீங்களா? நோட்ஸ் 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 உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் தாரேன்.
நீங்க உங்களுக்கு நோட்ஸ் கட்டாயம் வேணுமா? இந்த எக்ஸ்பிளனேஷனை ரிப்பீட் பண்ண சொல்லிருக்கீங்க. ரிப்பீட் பண்ணணுமா கட்டாயம்? சார் எத்தனை மார்க் கொஸ்டின் சார்? எஸ்ஏல 5 மார்க்ஸுக்கு வரும், ஸ்ட்ரக்சரில் 2.5 மார்க்ஸுக்கு வரும். இப்போ உங்களோட எஸ்ஏ வந்துட்டு 7.5 மார்க்ஸ் தானே, அதில் மினிமம் ஒரு ஏ பார்ட் பி பார்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க்ஸ் அப்படி வரும். ஸ்ட்ரக்சரில் 2.5 மார்க்ஸுக்கு வரும். ஓகே. சரி, இப்போ இன்னொரு கிராஃப் ஒன்று கீறி போட்டு முடிச்சுடுறேன். சரியா? அதாவது இந்த கிராஃபையும் கீறி போட்டு நான் விளங்கப்படுத்தி விட்றேன். நீங்கள் ஃபிசிக்ஸில் அநேகமாக இது நீங்கள் படிச்சுப்பீங்க. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கிராஃப். இதில் வந்துட்டு நிறைய எம்சிக்கு கொஷின் வந்திருக்கும். அதாவது நான் சொன்னேன் தானே, கேபிட்டல் எஃப் நம்ம பிரயோகிக்கிற விசை, அதாவது எக்ஸ்டர்னலாக வெளிப்புறத்தில் இருந்து வர விசை கேபிட்டல் எஃப்க்கும் அந்த கரடன மேற்பரப்பால் கொடுக்கப்படுற விசை இருக்குதானே உராய் விசை ஸ்மால் எஃப், அதுக்கும் இடையில ஒரு கிராஃப் ஒன்று கேட்பாரு. இது வந்துட்டு கொம்பைன் மேக்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் இதை தாரேன். கிளியரா? நீங்கள் கிராஃப் மனப்பாடம் வச்சுக்க தேவையில்லை. கிராஃபை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் என்ன, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கேபிட்டல் எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் சமன் அரிக்கும். கேபிட்டல் எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் சமன் அரிக்கும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? y சமன் எக்ஸ் கிராஃப். y சமன் எக்ஸ் கிராஃப். கிளியரா? y சமன் எக்ஸ் கிராஃப் தான் இங்கே வரப்போகுது. நான் இதை இந்த கிராஃபை வந்துட்டு மனப்பாடம் பண்ணாமல் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக நீங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிளியரா? நான் சொன்னேன் என்ன, எல்லை உராய்வு விசை வரும் மட்டுக்கும் கேபிட்டல் எஃப்பும் ஸ்மால் எஃப்பும் சமன் அரிக்கும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? y சமன் எக்ஸ் கிராஃப் தானே, உற்பத்திக்குள்ளால போற கிராஃப். சரியா? ஒரு எல்லையில என்ன நடக்கும்? அது எல்லை உராய்வு விசையை அடைஞ்சிடும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கொள்வோம் என்னன்னு சொல்லி, எஃப்எல். எஃப்எல் அப்படி, அதாவது லிமிட்டிங் ஃபோர்ஸ், அதாவது எல்லை உராய்வு விசை. கிளியரா? இன்னொன்று படிச்சிருந்தீங்க எஃப்கே, கைனட்டிக் ஃபோர்ஸ், அதாவது இயக்கவியல் உராய்வு விசை அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு எஃப்கேங்கிறதால நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரியா? இந்த எஃப்கே எப்பொழுதும் எஃப்எல்லை விட எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். எஃப்எல்லை விட எஃப்கே சின்னதாக இருக்கும். ஸோ அதை நம்ம குறித்து காட்டுறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால், சின்ன ஒரு ஒரு ட்ராப் ஒன்று வரைஞ்சி அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த எஃப்கே மாறாமல் இருக்கும். இது வந்துட்டு எஃப்கே. கிளியரா? இதுக்கு அங்கால நீங்க எவ்வளவு பெரிய விசையை கொடுத்தாலும் என்ன நடக்காது? எஃப்கே மாறப்போற இல்லை. எஃப்கே ஒரு ஃபிக்ஸட் ஆயிடும், ஒரு ஃபிக்ஸட் பெருமானம். அதுக்கு அங்கால எக்ஸலரேஷன் ஆயிட்டு தான் போகும் அந்த அந்த பொருள். சரியா? இதுக்கு அங்கால எக்ஸலரேஷன் ஆயிட்டு தான் போகும் அந்த பொருள். இந்த எல்லை வரைக்கும் என்ன நடக்கும்? இந்த எல்லை வரைக்கும் அந்த உடல் வந்துட்டு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரியா? இந்த பாயிண்ட்ல என்ன நடக்கும்? இந்த பாயிண்ட்ல மட்டுமட்டாக எத்தனிக்கும், மட்டுமட்டாக இயங்க எத்தனிக்கும். கிளியரா? இதில் நான்
சிம்பிளா ஒரு ரீகேப் மாதிரி செய்கிறேன் பாருங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி காட்டுனீங்க எக்ஸ்பிளனேஷன் ரிப்பீட் பண்ண சொல்லி. இப்போ உராய்வு விசைன்னு எடுப்போம். சரியா? உராய்வு விசை அப்படின்னு சொன்னா என்ன? ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கணும். ஒரு உராய்வு விசை ஒன்று கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு மேற்பரப்பு இருக்கணும். சிம்பிள். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கணும். அப்ப அந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் சார்பாக இயங்க எத்தனிக்கணும், மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப மட்டும்தான் அது மற்றைய சர்ஃபஸால எங்க எத்தனிக்கின்ற சர்ஃபஸுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். அது என்ன விசைன்னு சொன்னா அதுதான் உராய்வு விசை. அதை எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க எத்தனிக்கின்ற திசை ஒன்று இருக்கும் தானே, எங்க எத்தனிக்கின்ற திசைக்கு எதிர் திசையில என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்போசிங் ஃபோர்ஸ் அது கொடுக்கும். எது? மற்ற சர்ஃபேஸ். இதுதான் உராய்வு விசை. கிளியரா? இப்ப அடுத்த விஷயம், எப்ப இந்த உராய்வு விசை வந்துட்டு நீங்க கொடுக்கின்ற விசைக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லை உராய்வு விசை எல்லை உராய்வு விசை மட்டுக்கும் எல்லை உராய்வு விசை வரும் வரைக்கும் நீங்க கொடுக்கின்ற எக்ஸ்டர்னலா கொடுக்கின்ற ஃபோர்ஸுக்கு சமனாகத்தான் அந்த உராய்வு விசை வந்துட்டு இருக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு நிலையியல் உராய்வு விசை அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்க எல்லை உராய்வு விசை மட்டுக்கும் அந்த எல்லை வரைக்கும் நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்கீங்களோ அதே அளவு சமனான ஃபோர்ஸை தான் என்ன செய்யும் சொன்னா அந்த அந்த கர்டான மேற்பரப்பு அந்த உடலுக்கு வந்துட்டு வழங்கும். அதால தான் அந்த உடல் வந்துட்டு சமநிலையில இருக்குது. அப்படி இல்லாட்டி ஆர் முடுகுமே. கிளியரா? அப்படி இல்லாட்டி ஆர் முடுகும். அப்ப சமநிலையில இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் தொழிற்படும், பட் அந்த விலையில் ஃபோர்ஸ் என்ன வரைக்கும்? 0 வரைக்கும். சமநிலைனா தானே விஷயம், அதானே அர்த்தம். ஸோ அது விளங்கிட்டு. அப்ப நிலையில் உராய்வு விசை எப்போ வரைக்கும் தொழிற்படும் விளங்கிட்டு. இப்ப இந்த எல்லை உராய்வு விசை வரப்போக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வருது. என்ன ஈக்குவேஷன் சொன்னா அவங்க மேத்தமெட்டிஷியன்ஸ் கண்டுபிடிச்ச என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ் வரக்குள்ள, அதாவது ஒரு கரடான மேற்பரப்பால அந்த உடலுக்கு வழங்கப்படக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசையாக எல்லை உராய்வு விசை இருக்குது. அந்த எல்லை உராய்வு விசைக்கும் அந்த பொருளுக்கு அந்த மேற்பரப்பால வழங்குகின்ற செவ்வன்முறுதாக்கத்துக்கும் இடையிலான விகிதம் மாறிலியாம். அதுதான் எல்லை உராய்வு குணகம் மியூ. சரியா? உராய்வு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லை உராய்வு விசைங்கிற வரப்போக்குள்ள எல்லை உராய்வு குணகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எல்லை உராய்வு குணகம். இப்ப அடுத்த விஷயம், இந்த எல்லை உராய்வு விசை முடிஞ்சு நீங்க என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கின்ற விசையை நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நீங்க அதிகரிச்சு கொண்டே போறீங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிச்ச அந்த பொருள் ஆர்முடுக ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னா ஏன் ஆர்முடுக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அந்த கரடான மேற்பரப்பால அந்த உடலுக்கு வழங்கப்படக்கூடிய மேக்சிமம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேல் அவரால் கொடுக்க இயலாது. அப்ப அவரால் கொடுக்க இயலாட்டி என்ன நடக்கும்? அவரால் கொடுக்க இயலாட்டி நடக்கும் அடுத்தது எக்ஸலரேஷன் தான் நடக்கும். கிளியரா? இப்போ அதை சொல்லுவோம் அந்த டைம்ல தொழிற்படுற உராய்வு விசை சொல்லுவோம் இயக்கவியல் உராய்வு விசை. நீங்க அதை பிசிக்ஸ்ல படிச்சுப்பீங்க. எல்லை உராய்வு விசையை விட எப்பொழுதும் இயக்கவியல் உராய்வு விசை சற்று சிறிதாகத்தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு அந்த மேற்பரப்பில் இருக்கிற துணிக்கைகள் வந்துட்டு மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்க போக்குள்ள வந்துட்டு மேக்சிமம் அந்த துணிக்கை டச்சில் இருக்கும். கரடான மேற்பரப்போட மேக்சிமம் டச்சில் இருக்கும். அதாவது மெதுவாக வந்துட்டு மூவ் பண்ண போக்குல. பட் நீங்கள் ஸ்பீடாக ஒரு சாமான ஒரு ஒரு உடலை வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸாக வந்துட்டு இழுக்க போக்குல அந்த டச்சில் இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்துட்டு அந்த குறையும். சரியா? அவ பெர்சன்டேஜ் வந்துட்டு குறையக்குள்ள அதால கொடுக்கப்படக்கூடிய உராய்வு விசை வந்துட்டு என்ன செய்யும்? ரிடியூஸ் ஆகும். இப்போ அதுதான் இயக்கவியல் உராய்வு விசை. சரியா? இப்போ உங்களுக்கு அதை போட்டு இங்கே குழப்பிக்க தேவையில்ல. நமக்கு இங்கே தேவையானது என்னன்னு சொன்னா FL சமன் மியூ ஆர். இவ்வளவுதான் தேவை. சரியா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன் படித்து வந்துட்டேன். அடுத்த விஷயம் இந்த கிராஃப். அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு இங்கே தேவைப்படாது, உங்களோட ஃபிசிக்ஸில் தேவைப்படும். இந்த கிராஃப் எப்படி வந்து அப்படி சொல்லி, அதாவது FL மட்டுக்கு அந்த பொருள் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். FL அந்த கணத்துல மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கும். அந்த கணத்துக்கு பிறகு அந்த பொருள் ஆறுமுடுக ஆரம்பிக்கும். ஏன் ஆறுமுடுகுதுன்னு சொன்னா அந்த கரடான மேற்பரப்பால் வழங்கப்படக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசை அது கொடுத்துட்டு இதுக்கு மேல அதால கொடுக்க இயலாது. அப்ப இதுக்கு மேலால அது எவ்வளவு கொடுத்தாலும் அது அங்கால என்னவாக போகுது? எக்ஸலரேஷனாக தான் மாறப்போகுது. இவ்வளவுதான் இதுல தியரி.
கிளியரா? இதுல நோட் பண்ண விஷயம் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு நோட் பண்றதுக்கு நான் டைம் தரணுமா, இல்ல நான் உங்களுக்கு நோட் செல்லவா, என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு ரிப்ளை போடுங்களேன். பைலிங்குவல் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும். பட் என்கிட்ட தமிழ் மீடியத்தில் நோட்ஸ் இருக்குது. நான் பேசுறத வச்சு உங்களால பைலிங்குவல்ல நீங்க நோட்ஸ் எழுதி கொள்ளையிலன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. நான் மேக்ஸிமம் வந்துட்டு டேர்ம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, கிளியர். ஓகே, அடுத்த விஷயம் வந்துட்டு பிள்ளைகள், உராய்வு கோணம். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். உராய்வு கோணம் அப்படின்னு சொல்லி இதை அநேகமா வந்துட்டு லம்டாவால குறிக்க இயலும். சரியா? உராய்வு கோணம் அப்படின்னு சொன்ன என்னன்னு சொன்னா, இது ஒரு கரெக்டான மேற்பரப்புன்னு வைங்களேன். ஒரு பொருள் ஒன்று இருக்குது. கிளியரா? இந்த பொருளுக்கு நீ எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கீங்க இங்கால பக்கம் எஃப். சரியா? கொஞ்சம் நான் இதில் திக்னஸை கூட்டுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது? அந்த கரடான மேற்பரப்பால் ஒரு உராய்வு செய்ய வந்து வருது. உராய்வு செய்ய வந்து கொடுக்கப்படுது, அதை அப்போஸ் பண்ணுது. இப்போ என்ன அடுத்த அடுத்த ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னால் சிவன்மறு தாக்கம். அது எப்பொழுதும் தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். கேபிட்டல் ஆர். இப்போ இந்த கரடான மேற்பரப்பால் கொடுக்கப்படுகின்ற இந்த உராய்வு விசைக்கும் இந்த செவ்வன்மறு தாக்கத்தினதும் விளையுள் வந்துட்டு எப்படி இருக்கும்? இப்படி இடையால போகும். என்ன எஃப்க்கும் ஆருக்கும் இடையால போகும். அதை வந்துட்டு எஸ் என்று குறிப்போம். சரியா? இந்த உராய்வு கோணம்ங்கிற என்ன விஷயம் சொன்னா, இந்த எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த கோணம் லாம்டா. சரியா? இப்ப இந்த லாம்டா சொல்லுவோம் என்னன்னு சொல்லி உராய்வு கோணம். இப்ப லாம்டாக்கும் மியூக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று எடுக்க இயலுமா? எடுக்க இயலுமே. இப்ப லாம்டா வந்துட்டு இப்படி இருக்குது. அதாவது இது வந்துட்டு எஸ். வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, இந்த முக்கோணம் இருக்குத்தானே, இந்த முக்கோணத்தை இங்க ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எஸ். எஸ்ங்கிறது என்ன? செவ்வன்மறு தாக்கத்துக்கும் அந்த உராய்வு விசைக்கும் இடையிலான விளைவு. அது ரெண்டுனதும் விளைவு தான் எஸ். கிளியரா? இந்த லாம்டாங்கிறது இவர் தான் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில இருக்கிற கோணம்.
இவர் யாரு? எஃப் வெக்டார் இதை குறிச்சிக்கிறேன். இப்போ எனக்கு இதில் tan லாம்டா என்ன சொல்லுங்க அப்போ? ஓகே ஓகே, நான் ஸ்லைடு நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரெக்கார்டிங்கை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், அதுலேயும் பார்க்கலாம். நான் ஸ்லைடையும் ஷேர் பண்ணுறேன். கிளியரா? இதில் எனக்கு சொல்லுங்க, tan லாம்டாவை சொல்லுங்க. tan லாம்டாவை எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம் என்ன? எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம் எஃப் ஓவா ஆர் ஓவ எஃப். சரியா? ஆர் ஓவ எஃப். ஆர் ஓவ எஃப் என்ன? ஆர் ஓவ எஃப் எஃப்இங்கில் ஆர், அதுதான் என்ன? உராய்வு குணகம். அப்ப உங்களுக்கு உராய்வு குணகம் தெரிஞ்சா உராய்வு கோணத்தை காணலாம். உராய்வு கோணம் தெரிஞ்சா அதன் டான் பெறுமதி தான் என்ன? உராய்வு குணகம். கிளியரா? இதுல நீங்க குழம்புறதுக்கு ஒரு விஷயம் இல்ல. இதுல குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு உராய்வு குணகம் தெரியுமா இருந்தா, உராய்வு குணகம் தெரியுமா இருந்தா, உராய்வு கோணத்தை நீங்க உங்களுக்கு காணச்சுன்னா என்ன செய்வீங்க? உராய்வு கோணத்தை காணச்சுன்னா உராய்வு குணகத்துக்கு டான் இன்வர்ஸ் எடுப்பீங்க. பட் உங்களுக்கு உராய்வு கோணம் தெரியும், லாம்டா தெரியும். இப்போ உங்களுக்கு மியூ தேவை, என்ன செய்வீங்க? இந்த லாம்டா டான் பெறுமதியை காணுவீங்க, அதாவது டான் லாம்டா. டான் லாம்டா தானே என்ன? மியூ. அவ்வளோதான், சிம்பிள். கிளியரா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் இதுக்குள்ள போமா? ஏன் இந்த லாம்டாவை நான் சொல்லித்தரேன்னு சொன்னா, ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் ஒன்றை வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த சாய்தளத்தின் சாய் கோணம் இருக்குதானே, அந்த சாய்தளத்தின் அந்த இன்க்ளைண்டான அந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்துட்டு உராய்வு கோணத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கும். அது என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி பார்ப்போம். சின்ன ஒரு ஹெடிங் போடுங்க. ஒரு கர்டான சாய்தளத்தில் ஒரு, இது நீங்க தியரியில படிச்சிப்பீங்களோ தெரியாது, ஒரு கரடான சாய்தளத்தில் இருக்கும் பொருளின் சமநிலை. கிளியரா? நான் ஒரு ஒரு சாய்தளத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குது வைப்போமே, சிம்பிளா அப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதுல வந்துட்டு ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு வைப்போம். இதை நான் ஜூம் இன் பண்றேன். இதை பாருங்க, இதோட இன்க்ளைண்டான ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா. கிளியரா? இப்போ எனக்கு இது ஒரு கரடான சாய்தளம் தானே. இப்போ இந்த கரடான சாய்தளத்துல
எப்படி உராய்வு செய்வது தொழிற்படும்? எப்படி உராய்வு செய்வது தொழிற்படும்? இது வந்துட்டு ஒரு ஒப்பமான ஒரு கோலம் வைங்களேன். ஒப்பமான கோலத்தில் நடக்கும் அதன் மையப்புள்ளியில நிறைய தொழிற்படும். அந்த மையப்புள்ளியில நிறைய தொழிற்படும். இல்லை குத்தா தொழிற்படும் வைங்களேன். சரியா? இந்த புள்ளியில அதாவது அந்த கோலமும் அந்த சாய்தளத்தின் கரடான அந்த தொடு புள்ளியில தான் செவ்வன் மருதாக்கம் தொழிற்படும். அந்த செவ்வன் மருதாக்கம் வந்துட்டு தளத்துக்கு செங்குத்தா தொழிற்படும். தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம் எதுக்குள்ளால போகும்னு கேட்டா அதன் ஒப்பமான கோலத்தின் மையப்புள்ளிக்குள்ளால வந்துட்டு போகும். நீங்க படிச்சுப்பீங்க மையப்புள்ளிக்குள்ளால போறது. கிளியரா? இப்ப எனக்கு உராய்வு விசை வந்துட்டு எப்படி தொழிற்படும்? உராய்வு விசை வந்துட்டு எப்படி தொழிற்படும்? இது வந்துட்டு ஆர், இது வந்துட்டு டபிள்யூ. நிறை வந்துட்டு டபிள்யூ, இது வந்துட்டு ஆர். நான் சொல்லிக்கிறேன் என்ன, ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னும் ஒரு மேற்பரப்பு வந்துட்டு சார்பு இயக்கம் இருக்க போக்குல மட்டும்தான் உராய்வு விசை வந்துட்டு தொழிற்படும். இப்ப இங்க அப்படி ஒரு சார்பு இயக்கம் ஒன்று இருக்குமா? நீங்க சும்மா நினைச்சு பாருங்களேன். ஒரு கரடான சாய்தளத்துல ஒரு பொருள் ஒன்றை வைக்கீங்க. அப்ப அந்த பொருள் வந்துட்டு நெச்சுரலா ஒரு ஜெனரல் சென்ஸா வந்து என்ன செய்யும்? அது கீழே வரத்தானே பார்க்கும். கீழே உருண்டுட்டு வரும் என்ன. அப்ப அந்த இயக்கம் வந்துட்டு எப்படி இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது. சாய்தளம் வழியே கீழ் நோக்கி இருக்குது என்ன. அந்த சார்பு இயக்கம் வந்துட்டு சாய்தளம் சார்பாக அந்த பொருளின் இயக்கம் வந்துட்டு சாய்தளம் வழியே கீழ் நோக்கி இருக்குது. இப்ப சொல்லுங்க, அந்த உராய்வு விசை வந்துட்டு எப்படி தொழிற்படணும்? சாய்தளம் வழியே மேல் நோக்கி தொழிற்படணும். சிம்பிள். சாய்தளம் வழியே மேல் நோக்கி தொழிற்படும். ஸோ இதுதான் வந்துட்டு எஃப். கிளியரா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த ஆங்கிள் என்ன? நான் இப்ப டிஃபைன் பண்ணிக்கிற ஆங்கிள் என்ன? யாராவது? யா, வெரி குட். தட் இஸ் அல்ஃபா. ஏன் அல்ஃபா? எப்படி அது அல்ஃபா? இங்க பாருங்க, இந்த டபிள்யூ நான் டைரக்டா நீட்டுறேன். சரியா? நீட்டினேன்னு சொன்னா அது செங்குத்தா என்ன செய்யும்? இது அடை. இது அடைஞ்ச உடனே இது அல்ஃபான்னு சொன்னா இவர் யாரு? 90 மைனஸ் அல்ஃபா இல்லையா? 90 மைனஸ் அல்ஃபா அப்படின்னு சொன்னா இங்க சாய்தளம் வழியே ஒரு என்ன சமாந்தரமான ஒரு கோடு வரைங்களேன். கோடு வரைஞ்சிங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒத்த கோணம் என்ன? ஒத்த கோணமா? ஓ, 90 மைனஸ் அல்ஃபான்னு சொன்னா இது 90 மைனஸ் அல்ஃபா. எது? இவர். அவர் 90 மைனஸ் அல்ஃபா. அவர் 90 மைனஸ் அல்ஃபான்னு சொன்னா அது செங்கோணம். யாரு? இவர். அப்ப அவர் செங்கோணம்னு சொன்னா அங்கால இருக்கிறாள் யாரு? அல்ஃபா. ரெண்டையும் கூட்டினா 90 வரணும் என்ன? அப்ப 90 மைனஸ் அல்ஃபான்னு சொன்னா அவர் அல்ஃபா. கிளியரா? ஸோ இது கிளியரா இருக்கணும். இப்ப எனக்கு நான் கேட்க வந்தது இது இல்லை. இப்ப எனக்கு ப்ரூவ் பண்ணணும் சாய்தளத்தின் இன்க்ளைன்ட் ஆங்கிளுக்கும் உராய்வு கோணத்துக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். சரியா? இப்ப நான் சமநிலை படிச்சுப்பீங்க. இப்ப நான் இந்த
இந்த பொருளின் சமநிலைக்கு எந்த ஒரு சமநிலை செய்ய போக்குலையும் நீங்க எதெண்டு சமநிலைன்னு சொல்லணும். சரியா? ஏன்னு சொன்னா ஒரு ப்ராப்பர் ஆன்சருக்கு நீங்க என்னென்னத்தை நீங்க நீங்க ஒரு ஒரு லைன் ஆஃப் ஆன்சர் எழுதினீங்கன்னு சொன்னா அது எதுக்குரிய ஆன்சர்னு சொல்லி பார்க்குற ஆளுக்கு என்ன செய்யணும், விளங்கணும். ஏன்னு சொன்னா நம்மட ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு விளங்கும் ஈஸியா. பட் நம்மட பேப்பரை திருத்த போறால் ஒரு ஆள் இல்லை. நம்மட பேப்பரை திருத்த போறால் ஒரு ஆள் இல்லை. அப்ளைட் ஒரு ஆள் திருத்துவாரு, பியூரா ஒரு ஆள் திருத்துவாரு, மேபி பியூரா 2-3 பேர் கூட திருத்தலாம், மேபி அப்ளைட 2-3 பேர் கூட திருத்தலாம். அப்ப நம்ம எழுதுறது வந்துட்டு நமக்கு கிளியரா இருக்கணுமே, நமக்கு கிளியரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது என்ன செய்யணும், நம்மளுக்கு பார்க்குற அளவுக்கு விளங்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு தெளிவா எழுதுறத. அப்ப பொருளின் சமநிலைக்குன்னு போட்டுட்டேன். எந்த பொருளின் சமநிலைக்குன்னு அவருக்கு விளங்கும். ஏது நான் பக்கத்தில் இருக்கிற படம். பொருளின் சமநிலைக்கு சாய்தளம் வழியே கீழ் நோக்கி. சரியா? சாய்தளம் வழியே கீழ் நோக்கி என்ன செய்யப்படுறேன், நான் விசைப்பிரிப்பு செய்யப்படுறேன். விசைப்பிரிப்பு செஞ்சேன்னு சொன்னா எனக்கு சாய்தளம் வழியே கீழ் நோக்கி எனக்கு என்னென்ன விசைகள் இருக்குது. எனக்கு ஒரு விசைகளுமே இல்லை. சாய்தளம் வழியே கீழ் நோக்கி அந்த பொருள்ல தொழிற்படுற ஒரு விசைகளுமே இல்லை. பட் பிரித்த கூறுகள் இருக்கு. எது? டபிள்யூ பிரித்த கூறு சாய்தளம் வழியே கீழ் நோக்கித்தான் தொழிற்படும். நல்லா பாருங்க. டபிள்யூ பிரித்த கூறு யாரு? டபிள்யூ பிரித்த கூறு இவர் தானே. எனக்கு அவரு டபிள்யூ அங்கால அல்ஃபான்னு சொன்னா இவர் 90 மைனஸ் அல்ஃபா. டபிள்யூ 90 மைனஸ் அல்ஃபா மடிச்சிங்கன்னு சொன்னா டபிள்யூ கோஸ் 90 மைனஸ் அல்ஃபா. டபிள்யூ கோஸ் 90 மைனஸ் அல்ஃபா என்ன உங்களுக்கு தெரிஞ்சானே? டபிள்யூ சைன் அல்ஃபா இல்லையா? அதே இது சாய்தளம் வழியே கீழ் நோக்கி டபிள்யூ கொஸ் அல்ஃபா இல்லையா? ஸோ இது உங்களுக்கு தெரியும் என்ன? அப்ப எனக்கு தெரியும் டபிள்யூ சைன் அல்ஃபா. வேற என்ன சாய்தளம் வழியே இருக்கிற விசைகள்? சாய்தளம் வழியே கீழ் நோக்கி டபிள்யூ சைன் அல்ஃபா மட்டும்தான். சாய்தளம் வழியே இருக்கிற விசைகள் என்னென்ன? டபிள்யூ சைன் அல்ஃபாவும் எஃப்பும். பட் எஃப் எப்படி இருக்காரு? சாய்தளம் வழியே மேல் நோக்கி இருக்காரு. பட் நான் கீழ் நோக்கித்தான் டைரக்ஷன் போட்டிக்கிறேன். அப்ப என்ன போடணும்? மைனஸ் எஃப் இல்லையா? ஈக்குவல் டு 0. ஏன் ஈக்குவல் டு 0 போடுறேன்? இந்த சமன்பாடு எனக்கு எப்படி வந்த? ஜஸ்ட் சிம்பிள். நான் யூஸ் பண்ணிக்கிற சமன்பாடு வந்துட்டு நியூட்டனின் இரண்டாம் விதி. எஃப் நெட் சமன் எம்ஏ. எஃப் நெட் சமன் எம்ஏ தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்? எஃப் நெட் போடக்குள்ள நீங்க டிரெக்ஷன் வந்துட்டு கட்டாயம் போடணும். அப்ப நான் இங்க போட்டிக்கிற டிரெக்ஷன் வந்துட்டு சாய்தளம் வழியே கீழ் நோக்கி இருக்கிற விசைகள். எஃப் நெட்னு சொன்னா அதன் டிரெக்ஷன் வழி இருக்கிற எல்லா விசைகளையும் நீங்க அதுல ஆட் பண்ணணும். அப்ப சாய்தளம் வழி இருக்கிற விசைகளை பாத்தீங்கன்னு சொன்னா டபிள்யூ சைன் அல்ஃபாவும் எஃப்பும் இருக்காரு. அது ஓகே, கிளியர். பட் நான் எடுத்த டிரெக்ஷன் வந்துட்டு கீழ் நோக்கி. அப்ப நான் எடுத்த டிரெக்ஷன் வழி இருக்கிறதால அவர் பிளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. அங்கால சாய்தளம் வழியே மேல் நோக்கி தான் எஃப் இருக்காரு, கேபிட்டல் எஃப் இருக்காரு. அப்ப அவரு நான் எடுத்த டிரெக்ஷனுக்கு அப்போஸ் பண்றாரு. அப்ப நான் மைனஸ் எஃப் போடுவேன். ஈக்குவல் டு எம்ஏ. எம் வந்துட்டு அந்த பொருளின் நிறை, அது டபிள்யூ. டபிள்யூ இன்டூ டபிள்யூ இங்கிள் ஜி என நிறை தானே, திணிவு தானே அங்க போடணும். அப்ப நான் நிறைய என்ன செய்யணும்? புவியீர் பார்முலாவால் பிரிக்கணும். டபிள்யூ இங்கிள் ஜி இன்டூ ஏ ஆர் முடிவுகள் எக்ஸலரேஷன். இந்த பொருள் வந்துட்டு சமநிலையில் இருக்குது. சமநிலையில் இருந்த எக்ஸலரேஷன் என்ன? 0. அப்ப எம்ஏ வந்துட்டு 0. அப்ப அதை எப்படி வந்து வழங்கிட்டா? ஜஸ்ட் நியூட்டனின் இரண்டாம் விதியை இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் சமநிலையில. அதே மாதிரி சாய்தளம் வழியே தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி. அப்ப அதே சமன்பாடு தான், எஃப் நெட் சமன் எம்ஏ தான். இப்ப எனக்கு எஃப் நெட் சமன் எம்ஏல தளத்திற்கு அந்த பொருள்ல வந்துட்டு அந்த சாய்தளத்தின் தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படுற விசை என்ன? கேபிட்டல் ஆர். வேற என்ன விசைகள் தொழிற்படுது? டபிள்யூ கொஸ் அல்ஃபா தொழிற்படுது. பட் அது தளத்துக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படுது. அப்ப எனக்கு என்ன போடுவேன்? மைனஸ் டபிள்யூ கொஸ் அல்ஃபா இல்லையா? ஈக்குவல் டு 0. ஏன் 0? எக்ஸலரேஷன் 0. அந்த
உடல் வந்துட்டு சமநிலையில இருக்குது. இப்ப எனக்கு ஒரு இது வந்துட்டு முதலாம் சமன்பாடுன்னு வைப்போம், இது ரெண்டாம் சமன்பாடுன்னு வைப்போம். முதலாம் சமன்பாடை நான் எழுதுறேன் எப்படின்னு சொன்னா எஃப் ஈக்குவல் டபிள்யூ சைன் அல்ஃபா. அதே மாதிரி ரெண்டாம் சமன்பாட்டை எழுதுறேன் ஆர் ஈக்குவல் டபிள்யூ கொஸ் அல்ஃபா. சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒன்றை ரெண்டால டிவைட் பண்றேன். ஒன்றை ரெண்டால டிவைட் பண்ணினா எஃப் ஆர் ஓவர் எஃப், ஆர் ஓவர் எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ டபிள்யூ கேன்சல் ஆயிடும், சைன் அல்ஃபா விங்கிள் கொஸ் அல்ஃபா டேன் அல்ஃபா. இப்ப இந்த எஃப் ஓவர் ஆரை கண்டா நீங்க என்ன போடக்கூடாது? மியூ எல் போடக்கூடாது. இது பிழை. இது வந்துட்டு 100% பிழை. அப்ப அதுக்கு முதல் நீங்க என்ன கதைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முதல் நீங்க எஃப் ஓவர் ஆரை கண்டா அதுக்கு முதல் நீங்க என்னத்தை கதைக்கணும்னு சொன்னா எல்லை சமநிலையில் என்னத்தை கதைக்கணும்? இந்த எல்லை சமநிலையில் இந்த வேர்ட் இருக்கணும் கட்டாயம். இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க எஃப் ஓவர் ஆருக்கு பதிலா என்ன போடலாம்? மியூ போட இயலும். ஏன் இந்த எஃப் ஓவர் ஆர் வந்துட்டு இந்த எஃப் வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம், நிலையில் உராய்வு செய்ய இருக்கலாம், எல்லை உராய்வு செய்ய இருக்கலாம் ஒருவேளை. அப்ப நிலையில் உராய்வு செய்ய இருந்தா எஃப் ஓவர் ஆருக்கு நீங்க மியூ போடலாமா? போட இயலாது, பிள்ளை. அப்ப எல்லை சமநிலையில மட்டும்தான் எஃப்ஓ ஆர்ஓஎஃப்க்கு அந்த ரேஷியோக்கு என்ன போடலாம்? மியூங்கிறத எல்லை உராய்வு குணகத்தை என்ன செய்யலும் அடுத்ததே போட இயலும், ஈக்குவல் டு டேன் அல்ஃபா. பட் உங்களுக்கு தெரியும் மியூவை நீங்க உராய்வு கோணம் சார்பாக செல்ல போன என்ன சொல்லுவீங்க? டேன் லம்டான்னு சொல்லுவீங்களா இல்லையா? டேன் லம்டான்னு சொல்லுவீங்களா இல்லையா? நம்ம இப்பதானே படிச்சோம். மியூவை டான் லம்டான்னு சொல்லிடும். லம்டான்னு சொல்றது செவ்வன்மறு தாக்கத்துக்கும் விலையில் விசைக்கும் இடையிலான இருக்கின்ற கோணம் tan lambda ஈக்குவல் டு tan alpha. இதுல இருந்து tan lambda போனுச்சுன்னு சொன்னா உராய்வு கோணம் இல்லையா அந்த சாய்தளத்தின் இன்க்ளைன் ஆங்கிள். இதை நான் இங்க அந்த படத்துல வச்சு இம்ப்ரூவ் பண்ணி காட்டிலும் பாருங்க. இங்க இந்த ஆருக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிற விலையில் விசை எப்படி இருக்க போகுதுன்னு எஸ். சரியா? இது வந்துட்டு என்ன அந்த உராய்வு விசைக்கும் செவ்வன்முறை தாக்கத்துக்கும் ரெண்டினதும் விளையுள். அந்த விளையுளுக்கும் இந்த செவ்வன்முறை தாக்கத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் தானே என்ன? லாம்டா. அந்த லாம்டா தானே என்ன? அல்ஃபா. கிளியரா? இதுல நீங்க மார்க் பண்ணணும். இதுல ஏதாவது டவுட் இருக்குமா?
இதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. யாரும் கவனிச்சிங்களா? ஏன்னா இது கவனிக்க வேண்டிய அந்த இது இல்ல. சும்மா நுழைஞ்சிக்கு சொல்றேன் பாருங்க. இதுல நான் பாருங்க இந்த அல்ஃபான்னு போட்டிங்க தானே. இந்த அல்ஃபாவும் இந்த லெம்டாவும் சமன்னு சொன்னேன் என்ன? அல்ஃபாவும் லெம்டாவும் சமன் என்று சொன்னேன். அது ரெண்டு கோணமும் சமனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த W அந்த நிறைய டிரெக்ஷனும் இந்த S டிரெக்ஷனும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கணும்? பேரலா இருக்கணுமா இல்லையா? அப்படி பேரலா இருந்தா தானே ஒன்று விட்ட கோணம் சமனாகும். என்ன? கிளியரா விளங்குதா? நான் அந்த S டிரெக்ஷனை எப்படி போடணும்? இதுதானே சரி. S டிரெக்ஷன். S டிரெக்ஷன். ஏன் இந்த அல்ஃபாவும் லெம்டாவும் சமனா இருக்கணும் என்று சொன்னா இந்த டபிள்யூவும் எஸ்ஸும் எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கொன்று பேரலான ஃபோர்ஸ் அடிக்கணும். அதாவது ஒன்றுக்கொன்று சமாந்தரமான ஃபோர்ஸ் அடிக்கணும். இப்போ ஆறுன்றதும் எஃப்ன்றதும் விலையுள் நிலைக்குத்தாக மேல் நோக்கித்தான் போகணும். அப்படி போனாத்தான் என்ன செய்யணும்? லெம்டாவும் அல்ஃபாவும் வந்துட்டு ஈக்குவல் ஆகும். கிளியரா இது? இப்போ நான் பேப்பர்ட முதலாவது கொஸ்டினுக்கு போறேன். அதாவது ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு கொஸ்டின். அது ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு கொஸ்டின், ஒரு 2.5 மார்க்ஸ். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இதுல போறேன். ஃபிஃப்டீன்ல வந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன். சரியா? ஃபர்ஸ்ட்டை நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு பிறகு ரெண்டாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓனா. ஃபர்ஸ்ட் கேள்வியை வாசிங்க என்ன சொல்றான்னு சொல்லி. இந்த கேள்வியில வந்துட்டு சின்ன சின்ன வசனமும் வந்துட்டு உங்களுக்கு ஐடியாவுக்கு தான் தந்திப்பாரு. சும்மா ஒன்றும் தர மாட்டாரு. கிளியரா? இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு சீரான இந்த சந்திக்கார். சீரான அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னா திணிவு பரம்பல் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு ஈக்குவல். அதாவது அதன் நிறை வந்துட்டு அதன் புவியீர்ப்பு மையத்துல தான் தொழிற்படுது அப்படின்னு சொல்லிக்கார். சரியா? சீரானங்கிறதுல அர்த்தம் இதான். சீரான மெல்லிய பாரமான கோல் அதன் ஒரு முனை ஒரு கரடான கிடைநிலத்தின் மீது இருக்குது. ஓகே. மற்றைய முனை ஓர் ஒப்பமான நிலைக்குத்து சுவருக்கு எதிரேயும் இருக்க ஓய்வில் உள்ளது. ஆன்சர் எழுதி எழுதுக்கு அனுப்பணும். டவுட்டுக்கு உங்களோட கண்டக்ட். ஓகே. என் கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 07664871111. இதுக்கு நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? இப்போ இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று படும். இந்த கேள்வி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி.
அதில் சொல்லியாரு ஒப்பமான நிலைக்கொத்து சுவருக்கு எதிரையும் இருக்க ஓயில் உள்ளது. கோல் சுவருடன் கூர்ங்கோணம் தீட்டாவினை ஆக்கி கொண்டு சுவருக்கு செங்குத்தான ஒரு நிலைக்குத்து தளத்தில் இருக்கின்றது. ஓகே. கோல் இவ் அமைவிலே 40 இருப்பதற்கு கோலுக்கு நிலத்திற்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் மியூ ஆனது மியூட சமநிலை ஒன்று சந்திக்கிறாரு திருப்தியாக்க வேண்டும் என காட்டுக. எல்லை சமநிலையில் FL ஈக்குவல் டு மியூ ஆர் என இது நான் படிச்சது அந்த இப்ப படிச்சது அந்த சமன்பாடு. இப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? மியூ சமன் FL டிவைடட் பை ஆர். கிளியரா? பட் சமநிலையில் F L போடக்கூடாது. F இங்கால மியூ ஆர் இருக்குது. F பெருசா மியூ ஆர் பெருசா ஆகிக்குமா? சொல்லுங்க அப்போ. சமநிலையில் எல்லை சமநிலையில் FL ஈக்குவல் மியூ ஆர். சமநிலையில் F பெருசாகிமா மியூ ஆர் பெருசாகிமா? சொல்லுங்க அப்போ. யாரு பெருசாகிப்பார்? F-ஆ மியூ ஆரா? எனி ஐடியாஸ்? F-ஆ மியூ ஆரா? மியூ ஆர் தான் கிரேட்டர் தென் ஐப்பர். ஏன் கிரேட்டர் தென் ஐப்பர்? இங்க நான் சொன்ன F வந்துட்டு என்ன? எப்போதும் FL விட சின்னதா தான் இருக்கும். FL விட எப்பொழுதும் சின்னதா தான் இருக்கு. அப்ப இந்த FL-க்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? மியூ ஆர் போடலாமா இல்லையா? அப்ப மியூ ஆரை விட F எப்பொழுதும் சின்னதா தான் இருக்கும். இப்ப இதுல இருந்து இன்னும் ஒரு நீங்க ஈக்குலிபிரியம் ரிலேஷன்ஷிப் ஒன்று எடுக்கலும். மியூ கிரேட்டர் தென் ஆர் ஓவர் F. சரியா? இப்ப இன்னைக்கு மியூ ஈக்குவல் FL டிவைடட் பை ஆர் அப்படின்னும் மியூ கிரேட்டர் தென் F டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 ஈக்குவேஷன் வந்து கிடக்கு. இப்ப இந்த 2 ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணினேன்னு சொன்னா மியூ கிரேட்டர் தென் நோ ஈக்குவல் F டிவைடட் பை ஆர். இது எப்ப ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த F வந்துட்டு FL-க்கு ஈக்குவல் ஆகும் போது. சரியா? மட்டும்படிக்கு பொதுவான ஒரு சமன்பாடு தான் இது. இப்ப இந்த கேள்வியில அவர் என்ன கேட்டியார் அப்படின்னு சொன்னா மியூ, நான் இப்ப இந்த கேள்விக்கு வரேன். இப்ப இந்த கேள்விக்கு வரேன். மியூ கிரேட்டர் தென் நோ ஈக்குவல் tan theta by 2 காட்டிய, அதாவது கேட்டிய என காட்டுக அப்படின்னு கேட்டிய. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்க படத்தை கீறுங்க, படத்தை கீறி போட்டு F காணுங்க, படத்தை கீறி போட்டு சிவமருதாகத்தை காணுங்க, F ஆறால பிரிங்க, பிரிச்சு போட்டு ஒரு கதை சொல்லணும். என்ன கதைன்னு சொன்னா எல்லை சமநிலையில் அல்லது என்ன அவர் சொல்லிக்கிற வசனம் என்ன?
என்ன வசனம்? என்ன 40ல் இருப்பதற்கு அப்படின்ற வசனம். அப்படி இல்லாட்டி அந்த பொருள் வந்துட்டு சமநிலையில் இருப்பதற்கு அல்லது 40ல் இருப்பதற்கு ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? அப்படி ஒரு வசனம் வெளியே போட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா மியூ கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் எஃப் டிவைடட் பை ஆர் ஆக வேண்டும். இப்படி ஒரு கதை சொல்லுவீங்க. சரியா? இப்போ இந்த கதை சொல்லி போட்டு என்ன செய்வீங்க? நீங்க ஏற்கனவே கண்டு வச்ச எஃப்ஐ மாறையும் ஒன்றால ஒன்றை பிரிப்பீங்க. பிரிச்சிச்சின்னு சொன்னா அது என்ன வரும்? ஹாஃப் டேன் தீட்டா வரணும். வரலாட்டி நீங்க செஞ்சது பிழை. சரியா? இப்ப நான் இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் பார்ப்போம். சரியா? 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து இந்த கேள்வி நான் எப்படி சொல்ல பார்க்கறேன். இது நான் தியரிக்குத்தான் சொன்னது. இந்த கேள்வியில தியரி. இப்ப நான் கேள்விக்குள்ள போவோம். ஓகே, இதுக்கு படத்தை ஒரு படத்தோட நார்மலா கீறுவோம். இப்போ அவர் சொல்லிக்கிற என்ன, கோல் சுவருடன் குறுங்கோணம் தீட்டாவினை ஆக்கி கொண்டு அப்படின்னா சுவருடன் தீட்டா கோணத்தால் தான் இந்த கோல். கிளியரா? அவர் ஃபர்ஸ்ட் சின்ன வசனம் வந்துட்டு ஒரு சீரான கோல் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்ன ஏற்கனவே? அதன் திணிவு பரம்பல் சீராக இருக்குது. அதன் நிறை வந்துட்டு அதன் புயிர்ப்பு மையத்துல தான் தொழிற்படும். ஒரு கோல்ற புயிர்ப்பு மையம் அதன் நடுப்புள்ளியில் தொழிற்படும். என்ன அது சிம்பிள். டபிள்யூ நான் குறிச்சிட்டேன். இப்போ சுவர் வந்துட்டு கூர்ங்கோணம் தீட்டாவா நிலத்தின் மீது கரடான கிடைநிலமா? ஓகே, நிலம் வந்துட்டு கரடா, பட் சுவர் வந்துட்டு ஒப்பமானதான். இவர் வந்துட்டு ஒப்பமானது. இப்போ இங்கு உராய்வு செய்திருக்குமா? இருக்காது. கரடான நிலத்தின் மீது தான் உராய்வு செய்ய வந்துட்டு இருக்கு. கரடானது. கிளியரா? இப்போ அடுத்த விஷயம் விசைப்படம் குறிக்கிறது. விசைப்படம் குறிக்கிறது. ஒப்பமானதுக்கு டெஸ்ட்டுக்கு போவோம். சரியா? ஒப்பமானது போனோம்னு சொன்னா அங்க எனக்கு உராய்வு விசை இல்லை. அப்ப எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரெண்டாவது செவ்வல் மருதாக்கம். செவ்வல் மருதாக்கம் வந்துட்டு தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படும். அது தெரியும் நமக்கு. அந்த தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படும் சொன்னா எப்படி வரும்? தளத்துக்கு செங்குத்தாகன்னு சொன்னா இப்படி என்ன? இவரை நான் R1 சொல்லி போறேனே. ஏன் ரெண்டு மருதாக்கம் வரப்போகுது இன்னைக்கு. R1 R2 சுவரில் அதாவது நிலத்திலையும் வரும், ஒப்பமானத்திலையும் அதாவது சுவர்லையும் வரும், நிலத்திலையும் வரும். அப்ப சுவர்ல உள்ளது R1 அப்படின்னு சொல்லி போறேன். சரியா? அது முடிஞ்சு. இப்போ நான் கரடானத்துக்கு வரேன். கரடானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இன்னைக்கு அதுலேயும் வந்துட்டு உராய்வு விசை வந்து தொழிற்பட போகுது. உராய்வு விசை தொழிற்பட போகுது. செவ்வல் மருதாக்கம் தொழிற்பட போகுது. செவ்வல் மருதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக. தளத்துக்கு செங்குத்தான்னு சொன்னா எப்படி? மேல் நோக்கி. R2. சரியா? ஒரு வித்தியாசமான மருதாக்கம் தானே R2. இப்போ இன்னைக்கு அடுத்த பிரச்சனை வந்துட்டு உராய்வு விசை குறிக்கணும். உராய்வு விசை குறிக்கணும். உராய்வு விசை குறிக்கிறதுக்கு நான் எப்படி குறிக்கிறேன்? ரெண்டு விஷயம் இருக்குது இதில். வந்து இப்படி ஒரு ஆள் குறிக்காரு. சரியா? இப்படி ஒரு ஆள் குறிக்காரு. இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யறாரு வந்து இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு இப்படி குறிக்காரு. இதுல எது சரி?
ரீசன் என்ன? லெஃப்ட் ஓகே சரி, லெஃப்ட் சரி. அடுத்த ரீசன், ரீசன் என்னவாயிருக்கும்? திங்க் பண்ணுங்க அப்போ. சரி லெஃப்ட் சரி, ஒயிட் கலர் அதான் வரும். நீங்க ஒன்று படிச்சிருக்கீங்களா, மூவிசைகளின் கீழ் சமநிலை சொல்லி ஒரு பொருள். ஒரு பொருள் மூவிசைகளின் கீழ் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன்? ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த 3 விசைகளும் ஒரே தாக்க புள்ளிக்கூடாக செல்ல வேண்டும். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? அப்ப இங்க பாருங்க, அந்த விதியைத்தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இப்ப நீங்க கேட்கலாம், சார் இங்க மூவிசைகள் சொன்னீங்களே, பட் இங்க 4 விசைகள் இருக்குதே, என்னென்ன விசை? R1 R2 W F, 4 விசைகள் சரிதானே? எஸ், 4 விசைகள் தான் இருக்குதுன்னு. இதை நம்ம எப்படி 3 விசையா மாத்தேலும்? இதை எப்படி நம்ம 3 விசையா மாத்தேலும்? எப்படி மாத்தேலும் சொன்னா, நான் முந்தி படிச்சு தந்தானே, உராய்வு கோணத்துல செவ்வக மருதாக்கத்தினதும் உராய்வு செய்யினதும் விளையுள் பவரை கன்சிடர் பண்ணுவோம். யார? எஃப்க்கும் R2க்கும் பதிலா நான் எஸ் கன்சிடர் பண்றேன். எஸ்ங்கிறது யாரு? R2னதும் எஃப்னதும் விளையுள். இப்ப எனக்கு இருக்கிற விசைகள் என்னென்ன? எஸ் டபிள்யூ R1, எஸ்ஸும் டபிள்யூவும் R1. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் டபிள்யூ R1 நான் என்ன செய்யறேன்? மெர்ஜ் பண்றேன், கனெக்ட் பண்றேன். எப்படி அது கனெக்ட் ஆகும் சொன்னா, அது என்ன தாக்க புள்ளி தான் கனெக்ட் ஆகும். அதோட தாக்க புள்ளி தான் வந்துட்டு ஒரு புள்ளியில சந்திக்கும். டபிள்யூன்ற தாக்க புள்ளியை தாக்க கோடை நீட்டிட்டு போனேன்னு சொன்னா, டபிள்யூன்ற தாக்க கோடை நீட்டிட்டு போனேன்னு சொன்னா அதோட தாக்க புள்ளி வந்துட்டு என்ன இருக்கு? இப்ப அந்த தாக்க புள்ளிக்குள்ளாலதான் 3வது விசையும் வந்துட்டு செல்லணும். யாரு 3வது விசை? 3வது விசை அந்த எஸ். எஸ்ங்கிறது யாரு? R2னதும் எஃப்னதும் விளையும். இப்ப நீங்க எஃப் நீங்க இப்படி போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? உராய்வு செய்ய நீங்க ரைட் சைட் போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்படி இருந்தா அது ரெண்டும் சந்திக்குமா? சந்திக்காது. என்ன? அப்ப எஃப் நான் எப்படி போறது சரி? லெஃப்ட் சைட்ல போறதுதான் சரி. என்ன? இப்படி எஃப் நான் போட்டாதான் என்ன நடக்கும்? எஸ் வந்துட்டு இந்த புள்ளிக்குள்ளால வந்துட்டு போகும். கிளியரா? இதான் விசைப்படம் குறிக்கிற மெத்தட். சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப எஃப் வந்துட்டு ரைட் சைட்ல வந்துட்டு குறிக்கணும். இப்ப விசைப்படம் எல்லாம் குறிச்சிட்டோமா? அடுத்த வேலை என்ன? கோளிண்ட சமநிலைக்கு எழுதுவோமா? கோளிண்ட சமநிலைக்கு கொஞ்சம் திக்னஸை கூட்டுறேன். கோளிண்ட சமநிலைக்கு என்ன சொல்லலாம்? கோல்ல என்னென்ன விசைகள் தொழிற்படுது? R1 R2 W F. என்ன? பெஸ்ட்டுக்கு நிலைக்குத்தாக விசைகளை சமப்படுத்துவோமா? நிலைக்குத்தாக சமப்படுத்துவதற்கு பிளஸ் ஒய் டிரெக்ஷன்ல வந்துட்டு அப்ளை ஆகின்ற விசைகள் எல்லாமே மைனஸ் ஒய் டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகளுக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். எனக்கு இந்த கோல்ல பிளஸ் ஒய் டிரெக்ஷன்ல என்னென்ன விசைகள் தொழிற்படுது?
R2 வேற வேற என்ன சொல்லுங்க ஈக்குவல் மைனஸ் வைல மைனஸ் வைல W மட்டும் என்ன R2 ஈக்குவல் டு W இது எனக்கு ஒரு தொடர்பு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எனக்கு தேவை என்ன எனக்கு தேவை R2 தேவை F தேவை இந்த FI R2வையும் ரேஷியோக்கு உட்படுத்தினு சொன்னா அவர் சொன்ன சமநிலை வரணும் சரியா இதான் என் டார்கெட் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு R2 ஈக்குவல் டு W இதை எடுத்துட்டேனா இப்போ எனக்கு சமநிலைன்னு சொன்னா ரெண்டாவது செய்யற விஷயம் எனக்கு என்ன தெரியும் மைனஸ் எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகள் எல்லாமே பிளஸ் எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்கிற விசைகளுக்கு சமனா இருக்கு என்ன மைனஸ் எக்ஸ் டிரெக்ஷன் என்னென்ன விசைகள் இருக்குது எனக்கு மைனஸ் எக்ஸ்ல பாருங்க எஃப் எஃப் இருக்கிறது வேற பிளஸ் எக்ஸ்ல R1 இருக்காரு இப்போ இது ரெண்டாவது சமன்பாடு இப்போ எனக்கு எஃப்ஓ ஆர்டும் கிடைச்சிட்டு பட் எனக்கு R1 W சார்பாக வரும் ஏன் அப்பதான் ரெண்டு கேன்சல் ஆகும் ஒன்று கொண்டு பிரிக்க போகல இப்போ நான் ரெண்டு ஒன்றால பிரிச்சேன்னு சொன்னா R1 நீங்கள் W வரும் எனக்கு கடைசியில் ஆன்சர் வராது இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா R1 W சார்பாக கண்டுபிடிக்கணும் இப்போ அதான் என் அடுத்த டார்கெட் இப்போ என் அடுத்த டார்கெட்டை நான் எய்ம் பண்றதுக்கு எனக்கு இருக்கிற அடுத்த ரூல்ஸ் என்ன இக்லிபிரியம் ரூல்ஸ் என்ன கோளின் எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் பூஜ்ஜியம் ஏன் அந்த கோள் சமநிலையில் இருக்குது எந்த புள்ளி பற்றிய விசை திருப்பமும் பூஜ்ஜியம் இப்போ நான் எந்த புள்ளி பற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த புள்ளி பற்றி எனக்கு R1 தேவை R1 தேவைன்னு சொன்னா எனக்கு இந்த புள்ளி பற்றி எடுக்கணும் என்ன இந்த புள்ளியை நான் ஏன்னு சொல்லி எடுக்கிறேன் இப்ப என்ன செய்யணும் இதை நீங்க எழுதணும் கட்டாயம் ஏ பற்றி எந்த டிரெக்ஷன்ல நீங்க விசை திருப்பம் எடுக்க போறீங்கிறதையும் சொல்லணும் அப்படி சொல்லாட்டி நீங்க இதுல குறிச்சு காட்டணும் ஏ பற்றி எப்படி எடுத்தா ஈஸி உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் எடுப்போம் என்ன ஏ பற்றி ஆன்டி கிளாக் வைஸ் வந்துட்டு திருப்பம் எடுக்க இப்போ எனக்கு லென்த் தேவைப்பட போகுது இப்போ லென்த் தேவைப்பட போகல நான் சும்மா நார்மலாக குறிக்கிறேன் இது நடுப்புள்ளி தானே இது நடுப்புள்ளி சொன்னா இது ஏ இது எனக்கு டீட்டான்னு தெரியும் இது டீட்டான்னு சொன்னா இவர் 90 மைனஸ் டீட்டா கிளியரா ஏ பற்றி ஆன்டி கிளாக் வைஸ்ல நான் திருப்பம் எடுக்கிறேன் இதை நான் ஜூம் அவுட் பண்றேன்னு பாருங்க கிளியரா உங்களுக்கு கிளியரா விளங்கும் எனக்கு ஏ பற்றி எடுக்கிறதால எனக்கு ரெண்டு லாபம் இருக்குது முதலாவது லாபம் R1 எனக்கு உள்ளுக்கு ஆயிடுவாரு ரெண்டாவது லாபம் R2வும் Fவும் எனக்கு என்ன வர மாட்டாங்க என்ன கல்குலேஷன்ல ஏன்னு சொன்னா அதன் தாக்க கோட்டுக்கும் அதாவது அதன் தாக்க விசைக்கும் அந்த புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம் வந்துட்டு பூஜ்ஜியம் ஏன் அந்த புள்ளிக்குள்ளாலதான் அந்த விசையே போகும் இப்ப அந்த விசைக்கும் அந்த புள்ளிக்கும் இடையில உள்ள செங்குத்து தூரம் பூஜ்ஜியங்கிறதால அதால உருவாகுகின்ற விசை திருப்பம் நத்திங் அதை எட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரியா எஃப் வளையும் R2 வளையும் ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ண தேவையே இல்லை எனக்கு எட்டாக போற விசை திருப்பம் யாருன்னு சொன்னா டபிள்யூடையும் R1ஐயும் மாத்திரம்தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு W எடுக்கிறேன் சொன்னா அது எனக்கு ஈஸியா இருக்குது ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்லயே திரும்புது என்ன ஏ பற்றி ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்த்தேன்னு சொன்னா W எனக்கு அந்த டிரெக்ஷன்லயே திரும்புது ஸோ நான் W எடுத்தேன்னு சொன்னா W இன்டூ நீளம் என்ன வரும் ஏ cos 90 மைனஸ் தீட்டா அந்த டிரெக்ஷன் தானே இந்த ஏ நான் மடிக்கிறேன் எப்படி இப்படி மடிக்கிறேன் இப்படி மடிச்சேன்னு சொன்னா இந்த லென்த் எவ்வளவு ஏ cos 90 மைனஸ் தீட்டா ஏ cos 90 மைனஸ் தீட்டா உங்களுக்கு ஏ sin தீட்டான்னு தெரியுமா இல்லையா இப்ப நான் இந்த 90 மைனஸ் தீட்டா cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா எப்படி வந்து அப்படின்னுலாம் சொல்லி நிக்க மாட்டேன் சரியா அது உங்களோட டிக்னோ நாலேஜ் W into A sin theta minus A minus போடுறேன் எனக்கு R1 மடிய போகுது clock wiseல பட் நான் எடுத்துக்கிறேன் anti clock wiseல so R1 into 2A
எனக்கு எப்படி மடியணும்? இந்த லென்த், இப்போ இந்த லென்த் அவ்வளோ 2a, 2a எவ்வளோ தீட்டா கோணத்துக்கு நான் மடிச்சேன்னு சொன்னேன் 2a cos தீட்டா ஈக்குவல் டு 0. ஏன் சமநிலை இருக்குது, எந்த புள்ளி பற்றிய விசைத்திருப்பமும் 0. அதான் சமநிலையோட ரூல்ஸ். கிளியரா? இப்போ w into a sin theta equal to 2r1 a cos theta. a அங்காளையும் இருக்குது. So r1 equal to w by 2 sin theta cos theta tan theta இல்லையா? இது என்ற மூணாவது சமன்பாடு. இப்போ எனக்கு f equal to r1 அப்படின்னு சொல்லி எங்க நம்ம படிச்சோம்? ரெண்டாவது ஈக்குவேஷன்ல படிச்சோம். என்ன ரெண்டாவது ஈக்குவேஷன் இல்லையா? யா, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல f equal to r1 என்று படிச்சோம். ஸோ இங்க நான் அப்ளை பண்ணிட்டு சொன்னா f equal to w by 2 into tan theta இல்லையா? அடுத்தது இந்த முதலாவது சமன்பாட்டில் r2 equal to w. என்ன இப்போ நான் என்ன செய்வேன்? ரெண்டாவது சமன்பாட்டை முதலாம் சமன்பாட்டால் நான் டிவைட் பண்ணின்னு சொன்னா f by r2 equal to இங்க w by 2 இங்கேயும் w இருக்குது. ஸோ w கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னா half tan theta. இப்போதான் நீங்க ஒரு முக்கியமான கதை சொல்லணும். என்ன சாதை? கோல் 40 இருப்பதற்கு, இது நான் எக்ஸாமுக்கு நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்றதுல இதுல வேலை. இது மூலமா நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். கோல் 40 இருப்பதற்கு இப்படிதான் எழுதணும். சரியா? கோல் 40 இருப்பதற்கு என்ன சொல்லணும்? மியூ கிரேட்டர் தென் or ஈக்குவல் f divided by r2 ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும் f divided by r2 ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிங்க, half tan theta. ஸோ மியூ கிரேட்டர் தென் or ஈக்குவல் half tan theta இல்லையா? இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னு சொன்னா இதுதான் நம்மளோட முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வியே சறுக்கிச்சின்னு சொன்னா கஷ்டம். என்ன மாதிரி செய்யலாமா? சொல்லு. ஓகே, நான் இப்ப ரெண்டாம் கேள்விக்கு போறேன். பாருங்க. எனக்கு இந்த ரெண்டாம் கேள்வியில ஆன்சர் தேவையில்லை. சரியா? ரெண்டாம் கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தேவையில்லை. அந்த படத்தை கீறி விசை படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி குறிங்க. அப்போ இந்த விசைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிங்க. எல்லா விசையும் இருக்கணும் அதுல.
ஓகே, நான் செய்கிறேன். சரியா? அதில் அவர் என்ன கதை சொல்லிக்காரு கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நிறை டபிள்யூவினை உடைய ஓர் சீரான திண்மக்கோளம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அதோட திணிவு பரம்பல் வந்துட்டு அந்த கனவளவு ஃபுல்லா பரம்பிருக்குது. ஸோ அதோட புவியீர்ப்பு மையம் வந்துட்டு அதில் மையப்புள்ளியில் வந்துட்டு தொழிற்படும். என்ன உடைய சீரான திண்ம கோளம் உருவில் காணப்படுகின்றவாறு கோளத்தின் மிகவும் மேலே உள்ள புள்ளி ஏ உடனும் கிடையுடன் கோணம் அல்பாவில் சாய்ந்த ஒரு கரடான தளத்தின் மீது உள்ள ஒரு புள்ளி பி உடனும் இணைக்கப்பட்ட ஒரு இலேசான நீட்ட முடியாத இழையினால் தாங்கப்பட்டு அச்சாய்தளத்தின் மீது ஓய்வில் இருக்கின்றது. இழை ஏபி கிடையாக இருக்கும் போது கோளம் எல்லை நாப்பத்தில் இருக்கின்றது. இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எது? கோளம் எல்லை நாப்பத்தில் இருக்கின்றது. இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் சொன்னா, அவரு உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் தராரு. என்ன எக்ஸஸ் சொன்னா, நீங்க எஃப்எல் ஈக்குவல் டு மியூ ஆர்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் தாரார். சரியா? அதை சொல்றதான் அது. கோளம் எல்லை நாப்பத்தில் இருக்கின்றது. உராய்வு கோணம் அல்பா பை 2 என காட்டி இழையிலுள்ள இழுவையை காண்க. இதான் கேள்வி. கேள்வி வந்துட்டு உராய்வு கோணம் அல்லது உராய்வு குணகம், அதான் கேள்வி. இழையில் உள்ள இழுவை, அந்த ஏபிங்கிற இழையில் இருக்கிற இழுவை. ஓகே, இதுக்கு முதல் நான் படிச்சு தந்ததுல நான் சொல்லி தந்திக்கிறேன். ஒரு கரடான சாய்தளத்துல இது மாதிரி ஒரு கோலம் ஒன்று வைக்கப்பட போக்குள்ள உராய்வு கோணமும் அதன் சாய்தளத்தின் இன்க்ளைன்ட் ஆங்கிளும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இங்க அவன் சொல்லிக்கிறான் உராய்வு கோணம் வந்துட்டு இன்க்ளைன்ட் ஆங்கிள்ற ஹாஃப்னு சொல்லி காட்ட சொல்லிக்கிறான். அப்ப நான் படிச்சு தந்தது பிள்ளையா, இல்ல இங்க அவன் சொல்லி இவன் சொல்றது பிள்ளையா? என்னவா இருக்கும்? அங்க நான் ஏற்கனவே சொன்னதுல இலைங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரல நான். சரியா? பட் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று என்ன செய்யுது, ஹெட் ஆகுது. பட் ஆகவே என்ன செய்யும், முடிவும் என்ன செய்யும், வித்தியாசப்படும். அது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு விசைப்படம் சரியாக குறிக்க தெரிஞ்சு அதுக்கு நீங்க செய்வீங்கன்னு சொன்னா ஆன்சர் வரும். அல்ஃபா பை 2 வரும். அல்ஃபா உராய்வு கோணம். இப்ப நீங்க சொல்லலாம் வந்துட்டு நாங்க அங்க படிச்ச உராய்வு கோணம் ஈக்குவல் டு சாய்தளத்தின் சாய்தளத்தின் இன்க்ளைன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி. பட் இங்க இந்த ஹாஃப்னு சொல்லி காட்டி சொல்லிக்கிறான். ஸோ செய்யல அப்படின்னு சொல்ல இயலாது. ஏன்? அது வேற இது வேற. அங்க இருக்கிற கண்டிஷன் வேற, இங்க இருக்கிற கண்டிஷன் வேற. வழங்குதா? ஓகே, இதை நான் சும்மா சும்மா நீங்க படத்துக்கு இருங்களேன், நான் அந்த படத்தை ட்ரை பண்றேன்.
இதெல்லாம் சொல்லுங்க எனக்கு இப்ப உராய்வு விசை வந்துட்டு சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி வருமா இல்ல கீழ் நோக்கி வருமா? மேல் நோக்கி. எஸ். ஏன் மேல் நோக்கி வரும்? வெரி குட். மேல் நோக்கி தான் வரும். ஏன் மேல் நோக்கி வரும்? நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். மூவிசைகளின் கீழ் சமநிலை. எப்படி? இந்த டபிள்யூவும் டியும் வந்துட்டு எங்க சந்திக்கும்னு சொன்னா இங்க சந்திக்கும். இதை நான் நீட்டினேன்னு சொன்னேன். அந்த டபிள்யூண்ட தாக்க கோட நீட்டினேன் அப்படின்னு சொன்னா எங்க சந்திக்குது? சரியா இங்க சந்திக்குது என்ன? இப்ப இந்த புள்ளிக்குள்ளால தான் எது போகணும்? உராய்வு செய்யினதும் செவ்வன்மை தாக்கத்தினதும் விளைவில் வந்துட்டு போகணும். எஸ். எஸ்ங்கிற அந்த விளைவில் வந்துட்டு போகணும். ஸோ எஸ்ங்கிற விளைவில் விசை வந்துட்டு இந்த புள்ளிக்குள்ளால தான் கட்டாயம் வந்துட்டு போகணும். ஏன்? மூவிசைகளின் கீழ் சமநிலை அதான் சொல்லுது. அப்ப இப்படி எஸ் வந்து தொழிற்படணும் அப்படின்னு சொன்னா ஆர் நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொழிற்பட போக்குள்ள எஃப் வந்துட்டு சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கித்தான் தொழிற்பட வேண்டும். கிளியரா? ஓகே. இப்ப நான் அதையும் குறிச்சிட்டேன். ஏன் நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 கேள்வியும் பார்த்து பார்த்து செய்யறேன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நான் செய்யறது விளங்காம போனுச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு வர அட்வான்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு சுத்தமா விளங்காது. ஐ மீன் விளங்குற தன்மை வந்துட்டு குறையுது. இதை நீங்க 100% ஓகே எனக்கு கிளியர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உரகரிக்கிறதும் 100% விளங்கும். கிளியரா? இப்ப நான் எஃப் போட்டுட்டேன். இவ்வளவு தான் இந்த அந்த சீரான திண்ம கோளத்துல தொழிற்படுற விசை விசைகள். சரியா? இதுல நான் சில விஷயங்கள் நோட் பண்றேன். என்ன விஷயங்கள் சொன்னா இதுல அது உராய்வு கோணத்தை அவரை இன்க்ளூட் பண்ணிக்காரு. என்ன இப்ப நானும் கொண்டு வரேன் இதுக்குள்ள உராய்வு கோணத்தை. உராய்வு கோணம்ங்கிறது யாரு? ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையில இருக்கின்ற கோணம். நான் இப்ப குறிக்கிற கோணம் சொல்லி பாருங்க. லாம்டா. அவர் லாம்டான்னு சொன்னா இவர் யாரு? இவரும் லாம்டா. சரியா? இப்ப சொல்லுங்க எனக்கு ஒரு முக்கோணியொன்றின் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு, அதாவது புறக்கோணத்தின் கூட்டுத்தொகை அகத்தெதிர் கோணத்துக்கு எப்படி இருக்கும்? சமன் அரிக்கும். கேத்திர கணிதம் ஓலோல படிச்சது. ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அரிக்கும். கிளியரா? இப்ப நீங்க பார்க்க வேண்டிய முக்கோணி யாருன்னு சொன்னா நீங்க பார்க்க வேண்டிய முக்கோணி ஓகே இது வழங்குது இல்ல. நான் அதில் இது டேஸ் பண்ணி காட்டுறேன்னு. நீங்க இப்ப பார்க்க வேண்டிய முக்கோணி இவர். சரியா? உதாரணத்துக்கு நான் பேர் போடுறேனே. இது வந்துட்டு ஏன்னு போடுறேன். இது ஓ, இது பி. முக்கோணி ஏஓபியில் ஆல்பா வந்துட்டு யாரு? புறக்கோணமா இல்லையா? லாம்டாங்கிறது யாரு? அகக்கோணங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? தேற்றத்தை யூஸ் பண்ணினா அல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா பிளஸ் லாம்டா. 2 லாம்டா சமன் அல்ஃபா. லாம்டா ஈக்குவல் டு அல்ஃபா பை 2.
ஸோ இதுக்கு மார்க்ஸ் தருவானான்னு கேட்டீங்கன்னு கேட்டா 0 மார்க்ஸ். ஏன்? ஏன் இதுக்கு 0 மார்க்ஸ்? சொன்னது சரிதானே. முக்கோணி ஏஓபியில் ஆல்ஃபாங்கிறது புறக்கோணம், லேம்டாங்கிறது அகக்கோணம். ஸோ அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இங்க அவன் உங்களோட ஜியோமெட்ரிக்கல் நாலேஜை டெஸ்ட் பண்ணல. கிளியரா? உங்களோட எந்த நாலேஜ் டெஸ்ட் பண்றான்னு சொன்னா அப்ளைட் நாலேஜ் தான். ஸோ நீங்க இழையின்ற இழுவையை காண்றதுக்கு அந்த உராய்வு கோணம் சமன் lambda ஈக்குவல் டு ஆல்ஃபா பை டூங்கிறத யூஸ் பண்ணி இந்த 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 கேத்த ஜியோமெட்ரிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி எடுத்துட்டு இழுவையை காணுவீங்கன்னு சொன்னா இழுவையை கண்டத்துக்கு மார்க்ஸ் தருவான். பட் இதுக்கு மார்க்ஸ் தர மாட்டான். கிளியரா? ஓகே. ஸோ இதை நம்ம அப்ளைட் நாலேஜ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ வளமையான அதே கதை தான். சமநிலையில பொருளின் சமநிலைக்கு, அதாவது சாய்தளத்தில் இருக்குமாக இருந்த அந்த பொருள் சாய்தளத்தின் வழியை கீழ் நோக்கி சாய்தளத்தின் வழியே வந்துட்டு சமப்படுத்துவோம். எஃப் நெட் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுவோம். சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். அதாவது அடுத்தது அந்த பிங்கிற பாயிண்ட் பற்றி திருப்பம் எடுப்போம். பிங்கிற பாயிண்டோ சம்திங் ஏதாவது ஒரு பாயிண்ட் பற்றி திருப்பம் எடுத்து தெரியாத கணிதத்தை தெரியாத ஒரு கணிதத்தை டபிள்யூ சார்பாக காணுவோம். அப்படி கண்டதுக்கு பிறகு எஃப்ஓஆர்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை மியூக்கு ஈக்குவல் படுத்துவோம். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரும். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்த உடனே ஒரு அந்த மியூக்கு பதிலாக நம்ம டேன் லேம்டான்னு சொல்லி போடையிலும் அப்படியான ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு மாதிரியா ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இப்போ எனக்கு ஃபெஸ்ட்டுக்கே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டார். என்ன ஃபெஸ்ட்டுக்கே ஒரு லைசன்ஸ் வந்துட்டார். என்ன எல்லை 40 அப்படின்னு ஒரு லைசனோட சந்திக்கிறார். அந்த லைசன்ஸ் வந்து என்ன செய்யலாம்? FL ஈக்குவல் டு மியூ ஆர்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மியூ ஆர் ஈக்குவல் டு டேன் லேம்டாங்கிறத யூஸ் பண்ணலாம். கிளியரா? ஸோ இது விஷயம். சரியா? இப்போ நம்ம விசைகளை உடைப்போம். சரியா? இப்போ நான் சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி விசைகளை சமப்படுத்த போறேன். இப்போ எனக்கு சொல்லுங்க, சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி எஃப் நெட் சமன் எம்ஏ நான் யூஸ் பண்றேன். சரியா? நியூட்டன் 2ஆம் விதி யூஸ் பண்றேன். எஃப் நெட் என்னென்ன விலையில் விசை இருக்குது சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி? எனக்கு எஃப் இருக்குது. ஸோ அது பிளஸ் அங்கால டபிள்யூண்ட பிரித்த கூறு தான் வரும். டபிள்யூவை நீங்க சாய்தளத்தின் வழியை உடைச்சிங்கன்னு சொன்னா சாய்தளத்தின் வழியை கீழ் நோக்கி தான் வரும். பட் என்ன வரும்? டபிள்யூ கொஸ் அல்ஃபாவா சைன் அல்ஃபாவா? டபிள்யூ சைன் அல்ஃபா. என்ன டபிள்யூ சைன் அல்ஃபா. இந்த டபிள்யூ சைன் அல்ஃபா எப்படி வந்துன்னு சொல்லி நான் இப்போ என்ன சொல்ல மாட்டேன்னு சொன்னா இப்போ செல்ல வேண்டிய டைம் போயிட்டுன்னு சொன்னா நம்ம பேப்பர் கிளாஸ்ல இருக்கோம். ஸோ எஃப் மைனஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. கிளியரா? வேற என்ன விசைகள் இருக்குதா பாருங்க. அப்போ டி இருக்கார். என்ன இழுவிசை இருக்கார். அவர் விட்டுட்டோமே நம்ம.
ஸோ இந்த டி என்ற சாய்தளத்தின் வழியை பிரித்த கூரை பார்க்கறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சாய்தளத்துக்கு சமாந்தரமாக சும்மா ஒரு கோடொண்ட வரைகிறேன். கோடொண்ட வரைஞ்சேன்னு சொன்னா எனக்கு அந்த இழுவிசைக்கு இந்த கோணத்துக்கு இந்த நான் வரைஞ்ச இந்த தாக்க கோட்டுகளான கோணம் வந்துட்டு அல்ஃபா. எப்படி சொல்றேன்? கிடையாக உள்ள கோணம் சாய்தளத்துக்கு இன்க்ளைன்ட் ஆங்கிள் வந்துட்டு அல்ஃபான்னு சொன்னா அதே அளவு இன்க்ளைண்டோட நான் என்ன செய்யறேன்? டி அதாவது கிடையாக இருக்குது. அதே அளவு இன்க்ளைண்டோட நான் என்ன செய்யறேன்? ஒரு கோடு வரைகிறேன். ஸோ அந்த லைனுக்கும் அந்த டென்ஷன் ஃபோர்ஸுக்கும் இடையில நினைக்கிற ஆங்கிள் வந்துட்டு என்ன? அல்ஃபா. ஸோ அந்த அல்ஃபா எப்படி வந்து விளங்கிட்டு உங்களுக்கு. இப்போ அந்த டீயை நான் என்ன செய்யறேன்? இல்லை சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி மடிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு டி கொஸ் அல்ஃபான்னு வரும் என்ன. ஸோ அது பிளஸ் டி கொஸ் அல்ஃபா ஈக்குவல் டு என்ன? 0. ஏன்? அந்த உடல் ஓய்வில் இருக்குது, அதாவது சமநிலையில் இருக்குது. ஸோ எக்ஸலரேஷன் 0. ஸோ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று வந்துட்டு எஃப் பிளஸ் டி கொஸ் அல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் அல்ஃபா. சரியா? இது என்ற முதலாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறேன். சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி. சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி எனக்கு என்னென்ன விசைகள் இருக்குது சொல்லுங்க அப்போ. ஆர் இருக்கார் என்ன? ஆர் இருக்கார். ஸோ நான் ஆரை போடுறேன். ஆர் பிளஸ். அதே மாதிரி டபிள்யூன்ற பெரித்த கூறு நிலைக்குத்தாக சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி என்ன? சாய்தளத்தின் வழியே சாய்தளத்தின் வழியே இல்லை, சாய்தளத்துக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி. சாய்தளத்துக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி டபிள்யூ கொஸ் அல்ஃபா. பட் அது மைனஸ்ல வரும். ஏன் மைனஸ்ல வரும்? நான் சாய்தளத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி எடுத்துக்கிறேன். பட் இந்த எஃப் நெட்ல வந்துட்டு ஆர் மைனஸ்ல வருது. ஏன்னு சொன்னா டபிள்யூ கொஸ் அல்ஃபா கீழ் நோக்கி இருக்குது. அவ்வளவுதானே? முடிஞ்சா? வேற என்ன? டி இழுவி சைடு வரும். டி சைன் அல்ஃபா. கிளியரா? அதுவும் என்ன? மைனஸ்லாம் வரும். ஈக்குவல் டு 0. இப்போ நான் அடுத்தது ஆர் மைனஸ் டி சைன் அல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ கொஸ் அல்ஃபா. இது என்ற ரெண்டாவது சமன்பாடு. இப்போ எனக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஒரு ஆள் ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? புள்ளி ஏ பற்றி நான் திருப்பம் எடுக்கிறேன். எந்த ஏ? இந்த பாயிண்ட் ஏ பற்றி நான் திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு டி வராது. எனக்கு டபிள்யூக்கும் ஆருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வரும். அதே மாதிரி எஃப்பும் வருவார். அதுல ரெண்டு தெரியாக்கணியம் வருதுன்னு. எஃப்பும் வாராரு, ஆரும் வாராரு. ஸோ நான் என்ன செய்யறேன்? இந்த புள்ளி பற்றி நான் பீண்டடி குறிச்சிக்கேன். இவரை பற்றி எடுப்போம். இவரை பற்றி எடுத்தோம்னு சொன்னா எனக்கு ஆரும் வராது, எஃப்பும் வராது. எனக்கு டபிள்யூம் டீம் தான் வரும். கிளியரா? டபிள்யூம் டீம் தான் வரும். அப்ப எனக்கு டபிள்யூ சார்பாக டீயை கண்டுடையும். ஏ பற்றி எடுத்தேன்னு சொன்னா ரெண்டு தெரியா கணியம் வந்துடும். ஏன்? யார் டி மட்டும்தான் எனக்கு போயிடும். எஃப்பும் ஆறும் வந்துடும். பட் பி பற்றி எடுத்தேன்னு சொன்னா எனக்கு டி மட்டும்தான் வருவார். அவர்னா டபிள்யூ சார்பாக காண இயலும். ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எனக்கு அடுத்த பிரச்சனை வந்துட்டு டிஸ்டன்ஸ் காண்ற பிரச்சனை. இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவைன்னு. இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. நான் இந்த மார்க் பண்ண டிஸ்டன்ஸ் தேவை. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த கோலத்தின் ஆரையை நான் ஏன்னு சொல்லி போடுறேன். ஏன்னு சொல்லி போட்டேன்னு சொன்னா அந்த கோணம் எனக்கு தெரியும் அல்ஃபான்னு சொல்லி. ஸோ இந்த கோணம் எனக்கு 90 மைனஸ் அல்ஃபா. அப்போ ஏ நான் 90 மைனஸ் அல்ஃபாக்குள்ள மடிச்சுன்னு சொன்னா ஏ கோஸ் 90 மைனஸ் அல்ஃபா. ஏ கோஸ் 90 மைனஸ் அல்ஃபா ஏ சைன் அல்ஃபா இல்லையா? ஸோ அந்த கெப்பாலும் ஏ சைன் அல்ஃபா. அடுத்தது டீக்குள்ள தூரம், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து டீக்குள்ள தூரம். ஸோ நான் அந்த ஓக்குலால ஒரு கோடு அடிக்கேன். ஓக்குலா கூட அது சரியாக இவ்வளவும் எவ்வளோ வரும்? இவ்வளோ கேப்பும் வந்துட்டு
எனக்கு ஏ ஆக வரும் ஏன் கோளத்தின் ஆரை இவ்வளோ கேப்பும் எவ்வளோ வரும் ஏ நான் மடிக்கிறேன் இங்கால கொஸ் அல்ஃபா அல்ஃபா கூட மடிச்சேன்னு சொன்னா ஏ கொஸ் அல்ஃபா சரியா இப்போ அவ்வளவு தூரம் ஏ பிளஸ் ஏ கொஸ் அல்ஃபா தான் டீக்குள்ள செங்குத்து தூரம் பியில இருந்து ஸோ என்ன செய்கிறேன் ஏ பற்றி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ் வளமையாக இருக்கிறது எடுப்புமே ஸோ நான் எலோவால் எழுதுறேன் டபிள்யூ ப்ளஸில் வரும் ஏன் அது ஆன்டி கிளாக் வைஸ்லேயே மடியுது இன்ட்டு ஏ சைன் அல்ஃபா மைனஸ் டி இன்ட்டு தூரம் என்ன செங்குத்து தூரம் ஏ பிளஸ் ஏ கொஸ் அல்ஃபா கிளியரா ஈக்குவல் டு 0 இப்போ டபிள்யூ ஏ சைன் அல்ஃபா மைனஸ் டி ஏ நான் காமன் பண்ணிட்டு சொன்னால் 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபா இந்த ஏயும் ஏயும் போயிடும் ஏன் ஜீரோக்கு ஈக்குவல் இல்லாது ஸோ டி ஈக்குவல் டபிள்யூ சைன் அல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபா சாரி இது மூணாம் சமன்பாடு எனக்கு எஃப்பும் தெரியும் ஆரும் தெரியும் எப்படி தெரியும்னு சொன்னால் இன்னைக்கு எஃப் இருக்கு பாருங்க முதலாம் சமன்பாடுல டபிள்யூ சைன் அல்ஃபா டி கொஸ் அல்ஃபா எனக்கு டி தெரியும் இப்போ ஸோ எஃப் நான் டபிள்யூ சார்பாக கண்டுடையலும் ஸோ இங்கே நான் எஃப்க்கு பதிலாக டபிள்யூ சைன் அல்ஃபா மைனஸ் டி கொஸ் அல்ஃபா சரியா டபிள்யூ சைன் அல்ஃபா டிக்கு பதிலாக என்ன போடையலும் டபிள்யூ சைன் அல்ஃபா இன்குள் 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபா இன்ட்டு கொஸ் அல்ஃபா ஏற்கனவே இருக்குது ஓகே ஸோ இதில் எனக்கு டபிள்யூ சைன் அல்ஃபா உண்ட கமெண்ட் பண்ணிடலாம் என்ன கமெண்ட் பண்ணிடலன்னு சொன்னால் 1 மைனஸ் cos alpha divided by 1 plus cos alpha. So if equal w sin alpha 1 plus cos alpha common பண்ணின்னு சொன்னா 1 plus cos alpha minus cos alpha கீழுக்கு 1 plus cos alpha. ஸோ எனக்கு எஃப் வரப்போகுது கடைசியா w sin alphaவின் கீழ் 1 plus cos alpha. சரியா அதே மாதிரி ஆரை காண்போமே ஆர் வந்துட்டு என்ன ரெண்டாம் சமன்பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் w cos alpha plus t sin alpha இங்கே இருக்காரு இன்னும் இருக்குது இது வழங்குது இல்லை கொஞ்சம் பாருங்க ஆர் மைனஸ் டி சைன் அல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ கோஸ் அல்ஃபா இப்போ இங்கே அடுத்துன்னு சொன்ன ரெண்டாம் சமன்பாடு யூஸ் பண்ணி ஆர் ஈக்குவல் டபிள்யூ கோஸ் அல்ஃபா ப்ளஸ் டி சைன் அல்ஃபா ஸோ டபிள்யூ கோஸ் அல்ஃபா இருக்கட்டும் ப்ளஸ் டிக்கு பதிலாக என்ன கொண்டு வரையிலும் டபிள்யூ சைன் அல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் கோஸ் அல்ஃபா இன்ட்டு சைன் அல்ஃபா இதில் நான் 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபாவை கமெண்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணிவிட்டு டபிள்யூவை இங்கே நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இங்கே கொஸ் அல்ஃபாவோட 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபா மல்டிப்ளை ஆகும் ப்ளஸ் சைன் ஸ்கேட் அல்ஃபா ஏன் இந்த சைன் அல்ஃபா வந்துட்டு மல்டிப்ளை ஆகிடும் ஸோ சைன் ஸ்கேட் அல்ஃபா ஸோ இங்கே டபிள்யூ இன்ட்டு கொஸ் அல்ஃபா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் சைன் வர்க்கம் அல்ஃபா கீழுக்கு 1 ப்ளஸ் கொஸ் அல்ஃபா சரியா இப்போ இந்த சைன் வர்க்கம் அல்ஃபா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் அல்ஃபாவுக்கு பதிலாக
ஒன்றுங்கிறத போட இல்லைமே. ஏன் நம்ம படித்த முதலாவது சமன்பாடு trigonometry. ஸோ அதுக்கு பதிலாக ஒன்றை போட்டேன்னு சொன்னால் w இன்ட்டு 1 + cos alpha கீழுக்கு 1 + cos alpha. ஸோ இதுவும் டிவைட் பண்ணின்னு சொன்னால் r = wன்னு சொல்லி வந்துடும். பட் உங்களுக்கு தெரியும் FL = μr அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இப்போ எஃப்பும் தெரியும் ஆரும் தெரியும். ஸோ மியூவை காணலாமா இல்லையா? காணலாம். ஸோ எஃப்க்கு பதிலாக நீங்கள் போடுவீங்க w sin alpha கீழுக்கு 1 + cos alpha சரியா ஈக்குவல் மியூ இன்ட்டு ஆருக்கு பதிலாக w போடுவீங்க. ஸோ இந்த இந்த w கேன்சல் ஆகின்னு சொன்னால் மியூ ஈக்குவல் டு சைன் அல்ஃபாவின் கீழ் 1 + cos alpha. ஸோ கடைசியாக இப்படி வந்து கிடக்கு என்ன. இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று படிச்சுப்பீங்க trigonometryல sin 2 alphaவை எப்படி எழுதிடும்? 2 sin alpha cos alpha எழுதிடும். அதே மாதிரி sin alphaவை 2 sin alpha by 2 into cos alpha by 2 படிச்சு இல்லையா? படிச்சீங்க. அதே மாதிரி cos 2 alphaவை 2 cos squared alpha by 2 cos squared alpha minus 1 சொல்லி எழுதிடும். இதை cos 2 alphaவை. அதே மாதிரி cos alphaவை நீங்க 2 cos squared alpha by 2 minus 1 சொல்லி எழுதலுமா இல்லையா? எழுதிடும். ஸோ அதைத்தான் இங்கே நான் எப்படி பண்ண போகிறேன் 1 + cos alphaவுக்கு பதிலாக இந்த cos alphaவுக்கு பதிலாக 2 cos squared alpha by 2 minus 1 போட்டா இங்கே இருக்கிற 1 கேன்சல் ஆகிரும். இங்கே இருக்கிற 2 கேன்சல் ஆகிரும். இங்கே இருக்கிற cos squared alpha by 2 இருக்கிற 1 cos alpha by 2 மேலே இருக்கிற cos alpha by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மிச்சம் இருக்க போகிறது மியூ ஈக்குவல் டு sin alpha by 2 எங்கள் cos alpha by 2 that is equal to tan alpha by 2 இல்லையா? பட் உங்களுக்கு தெரியும் மியூ ஈக்குவல் tan lambdaன்னு சொல்லி. ஸோ ஈக்குவல் டு tan alpha by 2. ஸோ lambda equal to alpha by 2. என்ன மாதிரி கிளியரா? டைம் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் கிளாஸை எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் இப்போ கிளாஸ் எண்ட் பண்ணேன். நான் இதில் ரெக்கார்டிங்கை நான் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் லிங்க்கையும் தாரேன். உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னு சொன்னால் பாருங்கள். அப்படியும் டவுட்டுன்னு சொன்னால் நான் நம்பருக்கு தானே அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே.